என்னடா என்னோட லேட்டா வர டைம் என்ன? சாரிடா மச்சான், நான் எழுந்திருக்கும் போது கூட சேர்ந்து எங்க அப்பா எழுந்துட்டான், அதான் லேட்டு. சரி அவனுங்க எங்க? இதோ வந்துட்டு இருக்கானுங்களே. ஏன்டா லேட்டு? சைக்கிள் உசார் பண்ண லேட் ஆயிடுச்சுடா. நான் சொல்றத கவனமா கேளுங்க. காரியத்தை கச்சிதமா முடிக்கணும். யார் கண்ணிலையும் பற்றாதீங்க. சரி, வேலை முடிஞ்ச உடனே நேரா ஞாயிறு கடைக்கு வந்துடணும். புரியுதா? ஓகேடா மச்சான். ஓகேடா. ஓகே ஓகே. ஹாய்டா மச்சான். ஹாய்டா. என்ன மச்சான், ஞாயிறு மேட்டர் முடிச்சிட்டாரா? டேய், எப்பயும் இந்த மேட்டர் நீ தானே டீல் பண்ணுவ. நீ போய் ஞாயிறுகிட்ட என்னன்னு கேளு. சரி. என்ன ஞாயிறு? வாடா, இந்தா. என்ன ஞாயிறு கம்மியா இருக்கு? திருட்டு பாலுக்கு அவ்வளவுதான் வரும். கொஞ்சம் பார்த்து போட்டு கொடுங்க ஞாயிறு. போட்டு கொடுத்தா உள்ளதான் போகணும், பரவாயில்லையா? ஞாயிறுக்கு நக்கலை பத்தியா மச்சி? சரி மச்சி, நம்ம கிளம்பலாம் வாங்க.
டேய் இன்னும் சூர்யா வரலையாடா? அவர் நம்ம ஹீரோடா, லேட்டா தான் வருவாரு. சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். இருக்கட்டும் இருக்கட்டும். என்னையா டீ கட்ட பால் தர்ற? உன் பவுஸுக்கு பால் தான் கொடுக்க முடியும். ஏற்கனவே அக்கவுண்ட்ல நிறைய ஏறி இருக்கு. மானத்தை வாங்காத, பசங்க இருக்காங்க, சாயங்காலம் கட்டிங்ல கரெக்ட் பண்ணிடுறேன். என்னங்கடா இன்னைக்கு அதிசயமா இவ்வளவு சீக்கிரம் ஸ்கூல் கிளம்பிட்டீங்க? இல்ல சார், கடைக்கு போய் புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு ஸ்கூலுக்கு போகணும் சார். அதான். அறிவு இருக்கா? ஏன்டா காசை பாழாக்குறீங்க? நம்ம பாலை தானே காசாக்கணும். சரி சுமாரா. ஏண்டா புதுசா நிறைய படங்கள் ரிலீஸ் ஆயிருக்குது. புத்தகம் வாங்குற காசுக்கு பதிலா தியேட்டர்ல போய் படம் பாருங்க, அதான் உங்களுக்கு நல்லது. போங்க. யோ, ஏன் படிக்கிற பசங்களை சினிமாவுக்கு போக சொல்லி கெடுக்கிற? விவரம் தெரியாம பேசாத நாயரே. மூஞ்சிகளை பாரு, இது படிக்கிற மூஞ்சிகளா? கெட்ட பசங்க இதுங்க. பள்ளிக்கூடத்துக்கு வந்துன்னா பள்ளிக்கூடத்துல இருக்குது உருப்படாம போயிடும். அதுக்காகத்தான் தியேட்டருக்கு போய் சொல்றேன். பள்ளிக்கூடத்துல இருக்குதா உருப்படம் பாரு. போங்கடா. மூஞ்சிகளை பாரு. என்னையா பால் இந்த சூடு சுடுது? சுட்ட பால் சூடா தான் இருக்கும். கோவனாண்டி முருகன் அவ்வையார்கிட்ட சொன்னதெல்லாம் என்கிட்ட சொல்லாத. என்னையா குசும்பன ஆளை வேலைக்கு வச்சிருக்க? நல்ல ஆளை வேலைக்கு வையா. ஏன் நீ வேலைக்கு வர்றது? இல்ல சம்பளம் தருவியா? இந்த கழுவன தண்ணி வச்சிருக்கேன், குடிச்சிட்டு வேலையை பாரு. அதுக்கு இதே பெற்று. என்னடா வழக்கமா ஞாயிற்றுக்கிழமை தான் மீட் பண்ணுவோம், இன்னைக்கு என்ன இங்க வந்திருக்கீங்க? அதுவா மச்சான், உனக்காக தான் காலையில இருந்து ஞாயிற்றுக்கிழமை வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இந்த கணக்கு வாத்தியார் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டாரா? என்னடா சொல்றான் மச்சான், அந்த பழைய மீசவாத்தி சொல்லுது, நீங்க பள்ளிக்கூடம் போய் கிழிச்சது போதும், நீங்க தியேட்டருக்கு போய் படம் பாருங்கன்னு சொல்லுது மச்சி. இதுக்காடா டென்ஷன் ஆயிட்டீங்க? மச்சான் எங்க பிளானே வேற மச்சான். ஸ்ட்ரெயிட்டா பங்கஜ் தேட்டர் போறோம், வர ஜிகிரிலாம் கலாய்க்கிறோம், அப்படியே ஒரு அஜா குஜார் படம் பார்த்துட்டு சாயந்தரம் ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு போற மாதிரி போயிடுறோம். ப்ரோக்ராம்லாம் ஓகே, ஆனா துட்டு மச்சான் என்கிட்ட 100 ரூபா தான்டா இருக்கு. கவலைப்படாத மச்சான், எல்லாம் சேஃப்டியா தான் வந்திருக்கோம். அப்படியா? சரி வாங்கடா போலாம். ஓகே Okay, மச்சான். மச்சான். டேய் அங்க என்னது மட்டன் சரியா போடுறியா? இந்த கொடு. அம்மா டிபன் ரெடி ஆயிடுச்சா? ஆயிடுச்சு மாதம் வந்துட்டேன். அம்மா டிபன் பாக்ஸ் கொடு. இந்த சாமி கும்பிட்டியா? கும்பிட்டேம்மா. தம்பியை பத்திரமா கை பிடிச்சு கூட்டிட்டு போ. சரி பத்திரம். மாமி போயிட்டு வரேன் மாமி. போயிட்டு வாடிமா. ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. சூர்யா, என்ன சட்னி? புதினா சட்னி. ஓகே சூர்யா. குட் மார்னிங் பா. குட் மார்னிங் பாட்டி. சூர்யா நல்லா சாப்பிடு. ஸ்கூலுக்கு நேரம் ஆயிடுச்சுன்னா அவசர அவசரமா சாப்பிட்டு போகாத. அப்பாவோட இட்லி பொங்கல் சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சு போச்சு பாட்டி. எங்கடா என்ன எங்க அவன் சமைக்க விடுறான்? என் பிள்ளைக்கு நான் தான் சமைச்சு போடுவேன்னு அடம் பிடிக்கிறானே. வேண்டாம் பாட்டி, அப்பாவே பெட்டர். அடிச்சா சிக்ஸர். கிளாஸ் முடிஞ்சதும் நீ அங்கேயே இரு, நான் வந்து அவனை கூட்டிட்டு போறேன். நீ போ, நான் என் கிளாஸுக்கு போறேன். கழுது கிட்ட குட்டி சோறுன்ற மாதிரி நமக்கு இந்த இடம் ஆகி போச்சு மச்சி. டேய் அங்க பாருங்கடா, அனி யூனிஃபார்ம்ல ஒரு ஃபிகர் அசத்துது. ஏய் கலர் ட்ரெஸ் கம் ஹியர். இங்க 4 பேரும் நந்தி மாதிரி உட்கார்ந்திருக்கோம், நீ பாட்டுக்கு போயிட்டு இருக்க. ஸ்கூல் ரெஜிஸ்டர்ல உன் பேர் இருக்கோ இல்லையோ, எங்க ரெஜிஸ்டர்ல கண்டிப்பா இருக்கணும். அது சொல்லு, உன் பேரு, ஊரு, வயசு என்ன, ஹைட்டு, வெயிட். இவனடா போலீஸ் வேலைக்கு ஆள் எடுக்கிற மாதிரி கேட்டுன்னு இருக்கான். நியூ அட்மிஷனா? எந்த ஊரு? மதுரை. மதுரைடா. ஏய், இவன் ஒருத்த மதுரைனாலே பயப்படுவான். எது இந்த அருவாளோட ஆளை வாங்கல அந்த ஊரா? பேர் என்ன? விசா. என்னது மிஸ்ஸாவா? டேய் விசா வேண்டா. இந்த வெளிநாடு போறதுக்கு பணத்தை கட்டிட்டு வரல வரலன்னு சொல்லி புலம்பிட்டு இருப்பாங்களே, அந்த விசாவா? இல்ல, என் பேர் விசாலாட்சி, சுருக்கமா விசான்னு கூப்பிடுவாங்க. இது சுருள விசாவாடா. என்ன மச்சான், டீடைல்ஸ் எல்லாம் போதுமா இல்ல இன்னும் ஏதாவது வேணுமா? இல்லடா மச்சான், இந்த ஹைட்டு, வெயிட், வயசு, அங்க அடையாளங்கள், இதோட டேட் ஆஃப் பிறந்த நாள், டேட் ஆஃப் வயசுக்கு வந்த நாள். குட் மார்னிங். குட் மார்னிங். இது யாரு கலாய்ச்சிட்டு இருக்கீங்க? இவ நியூ அட்மிஷன் கமலா, அதான் எந்த ஊரு என்ன பேரு அப்படின்னு டீடைல்ஸ்லாம் விசாரிச்சுட்டு இருந்தோம். +2வா? ஆமா. எந்த குரூப்? சயின்ஸ் குரூப். அப்பனா நம்ம கிளாஸ் தான். வா வா.
ச்சே, இன்னும் கொஞ்ச நேரம் கலாச்சிருக்கலான்னு பார்த்தா சிவபூஜையில கரடி புண்ண மாதிரி இந்த கமலா பொண்ணு வந்து கெடுத்துட்டாலே மச்சான். இவனுங்களுக்கெல்லாம் நீ பயப்படாத, நான் பாத்துக்கிறேன். என்ன? சரி. லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா இருக்கா மச்சான். இவ எனக்கு தான். 7:30 கணக்கு மச்சான். எஸ்கேப். நான் தண்ணிலே தடமாப்பற உங்க வயசை தாண்டி தான் அங்க வந்திருக்கேன். யார பத்தி என்ன பேசுறேன்னு எனக்கு தெரியும். கிளாஸுக்கு வா, தூக்கி போட்டு மிக்க. இவனெல்லாம் மாடு மிக்கதான் லாய்க்கு. இவனுங்களோட சீக்ரெட் எல்லாம் எனக்கு தெரியும். அதான் நான் இப்ப பார்த்தேன்ல. டியர் ஃப்ரெண்ட்ஸ், இவ பேரு விசாலாட்சி. சுருக்கமா விசான்னு கூப்பிடுவாங்க. நீங்களும் அப்படியே கூப்பிடலாம். இனிமே இவ நம்மளோட ஃப்ரெண்டு. இவ சூர்யா, நம்ம கிளாஸ்லயே நல்லா படிக்கிற பையன். கொஞ்சம் அதிக அழகும் அறிவு இருக்கிற பையன். மொத்தத்துல நம்ம ஹீரோ. ஹலோ. ஹலோ. வெரி குட். உங்களை போல ஒரு டீச்சர் தான் நாங்க எதிர்பார்த்துட்டு இருந்தோம். யூ ஆர் ஹியர் பை அப்பாயிண்டட் ஹியர் as a கம்ப்யூட்டர் டீச்சர். தேங்க் யூ சார். மிஸ்டர் மன்மதராஜன், இவங்க மிஸ் அம்பிகா, நம்ம ஸ்கூல்ல கம்ப்யூட்டர் டீச்சரா அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்கோம். மிஸ்டர் ராஜன், எஸ், இவங்களை கூட்டிட்டு போய் அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்யுங்க. சார், போலாமா? வாங்க. மிஸ் அம்பிகா, நீங்க பாலக்காடா? ஆமா சார். எப்படி கண்டுபிடிச்சீங்க? ஒன்றும் இல்லை, நான் கோயம்புத்தூர், நீங்கள் பாலக்காடு. பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்த உடனே ஒரு பாசம் உருவாகும் இல்லையா? அப்படி ஒரு பாசம் உங்களை பார்த்த உடனே. எக்ஸலென்ட். நீங்க கணக்குவாதியாரா? ஆச்சரியமா இருக்க. உங்களை பத்தியாவது பிரின்சிபால் சொன்னாரு, என்ன பத்தி நான் எதுவுமே சொல்லாம கணக்குவாதியார்னு எப்படி கண்டுபிடிச்சீங்க? மனசுல வர்ற ஃபீலை வச்சு மைண்ட்ல ஒரு கணக்கு போடுறீங்கன்னா நிச்சயம் நீங்க ஒரு கணக்குவாதியாரா தான் இருக்கணும். இதை பண்ணி போறீங்க. அது எப்படிங்க? என் மனசுல இருக்கிறது நீங்க சொல்றீங்க, உங்க மனசுல இருக்கிறது நான் சொல்றேன். நம்ம 2 பேருடைய மனசு எப்படி ஒத்து போகுது பாத்தீங்களா? ஓகே, இதான் நீங்க கிளாஸ் எடுக்க வேண்டிய ரூம். போங்க. சரி. ஒரு நிமிஷம். உள்ள போய் கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னால உங்களுக்காக இந்த பள்ளிக்கூடத்துல எதை வேணாலும் செய்யறதுக்கு ஒரு ஜீவன் காத்துட்டு இருக்காங்கிறத முடிவு எடுத்துட்டு கிளாஸ் எடுங்க. போங்க. அம்மாடி விசா, இங்க வா, இப்படி வந்து உட்கார். உங்க அம்மா யூனிஃபார்ம் தைக்க கொடுத்திருக்காங்கல்ல, அத வாங்கிட்டு வரதுக்காக போயிருக்காங்க. என்ன பேச்சுலர் சார், போகும்போது சிங்கிள் ஆளா போவேள், வரும்போது டபுள் ஆளா திரும்பி வருவேள். வந்த உடனே ஆத்துல ஒரே கச்சேரி தான். போங்க. உங்களுக்கு என்ன மாமி, சண்டை போடுறதுக்கும் சமாதானம் பண்றதுக்கும் உங்க ஆத்துக்காரர் இருக்காரு. எனக்கு எல்லாமே இந்த தபேலாவும். என்ன அங்கிள், கொட்டடிக்கு கிளம்பிட்டீங்களா? அது என்னடி மாது கொட்டு? ஆமா மாமி, எங்க ஊர்ல அத கொட்டுன்னு தான் சொல்லுவாங்க. இந்த விசா யூனிஃபார்ம். 10th + 1 எங்க படிச்ச? +2 இங்க வந்து ஜாயின் பண்ணிருக்க? 10, 11 எல்லாம் மதுரையில படிச்சேன் புள்ள. என்னது புள்ளையா? புள்ளையெல்லாம் மதுரையில தான். இங்க வந்து வாப்பா போப்பான்னு தான் சொல்லணும். சரிப்பா. உட்காரு. உங்க அப்பா என்னப்பா பண்றாரு? அப்பா போலீஸ்ல ஏட்டா இருந்தாரு. திடீர்னு சென்னைக்கு மாத்திட்டாங்க. அதுக்கப்புறம் தான் டிசி வாங்கிட்டு இந்த ஸ்கூல்ல சேர்த்தாங்க. சேர்த்த 10 நாள்லயே அப்பா இறந்துட்டாரு. என்னப்பா சொல்ற? அப்பா இறந்துட்டாரா? விசா, உனக்குள்ள இவ்ளோ சோகம் இருக்குதுன்னு இப்பதான் எங்களுக்கு புரியுது. ஏய், சரி விடுப்பா. சார், நான் கேட்ட நாவல் பழத்தை கொண்டு வந்துட்டியா? தேங்க்ஸ்ரா. என்னதுக்கண்ணா? சார், உங்களுக்காக அலைஞ்சு வாங்கிட்டு வந்து சார். கவலைப்படாதரா, இதுக்கெல்லாம் பின்னால உனக்கு பலன் கிடைக்கும். அந்த நம்பிக்கையில தான் சார் நான் இதெல்லாம் பண்றேன். சார், எனக்கு ஒரு சின்ன டவுட். என்ன? இது ஏன் சார் நீங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுறீங்க? இதை சாப்பிட்றதுனால ஞாபக சக்தி குறையாது. 2வது, அந்த சக்தி எல்லாம் அதிகமாகும். அந்த சக்தினா எந்த சக்தி? சின்ன பையன். நீ சின்ன பையன் தெரிஞ்சுக்க. நீ சின்ன பையன். ஆக மொத்தம் இதுல இருந்து ஒண்ணு புரியுது, இவருக்கு சுயமா எந்த சக்தியும் கிடையாது. டேய், அதோ வரான்டா கணக்கு வாத்தியாரோட தத்து பையன். ஆஹா, 4 பசங்களும் ஒரே இடத்துல இருக்கானுங்களே. இவனுங்க கிட்ட மாட்டணும், தாளிச்சிருவானுங்க. எஸ்கேப் ஆயிட வேண்டியதுதான். வணக்கம் சார். எங்கடா காணோம்? அதானே. டேய்,
சோக்கா போக்கு காட்டி எஸ்கேப் ஆயிட்டான்டா. அவனை அடுத்த தடவை மாட்டுட்டோம், நிச்சயம் கஞ்சி தான் அவனுக்கு. ஆமாடா மச்சான், அடிக்கடி டிஃபன் பாக்ஸ்ல ரகசியமா ஏதோ எடுத்துட்டு போறான். அப்படியா? அது என்னன்னு நாம கண்டுபிடிக்கணும். ஆமாடா, கூடி சீக்கிரம் அதுக்கு ஒரு திட்டத்தை போட்டு செயல்படுத்த வேண்டியதா. செயல்படுத்திடுவோம். ஓகே ஆமா, மச்சான், ஓகே கிளம்பலாம். ஓகே மச்சான், வாடா. என்ன தைரியம் நான் ஒரு பொண்ணோட வாழ்க்கையோட விளையாடி இருப்பேன்? என்கிட்ட இருக்க தைரியமா? ராஸ்கல், தொலைச்சு போடுவேன், தொலைச்சு. டேய், தாலியாடுறா. நான் பாக்குறதுக்கு முரடனா இருந்தாலும் நியாயத்துக்கு கட்டுப்பட்டவன். கட்டுறா தாலிய, யோசிக்காத கட்டு. டேய், கட்டுறா. டபுள, இவன் ஏதாவது ஏடம் கூடம் பண்ணான்னா என்கிட்ட சொல்லு, தோலை உரிச்சிடுறேன். டேய், ஒழுங்கா குடும்பம் நடத்தணும், புரியுதா? நன்றிங்க ஐயா. இவங்களுக்கு தேவையான ஏற்பாடெல்லாம் பண்ணிரு. சரிப்பா. சரி, போயிட்டு வா. போயிட்டு வரேங்க. வெரி குட். அதனால வெறும் படிப்பு பண்ணியிருந்தா அது கோழைத்தனம், சும்மா அருவாளை தீட்டினா அது முரட்டுத்தனம், வீரமும் வேகம் இருந்தா தான் அது மனிதத்தனம். இதை நான் சொல்லல, நம்ம ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் சொன்ன தெய்வ வாக்கு. புரிஞ்சுதா? அதுபடி நீங்க நடக்கணும், அதுதான் என்னுடைய லட்சியம். நீங்க இந்தாங்க, பேனா இருக்கு, வச்சுக்கோ. நல்லா படிக்கணும். சரியா? நீ வாடா, இந்தா வாங்கிக்கோ. நன்றியா. என்ன முத்துக்கால, நேத்து என்னமோ அங்க ஏதோ சண்டை நடந்துச்சாமே? அது ஒண்ணு இல்ல மாமா, நம்ம மாப்பிள்ள மருந்து பண்ணிருக்கான்ல, அவன் அந்த கூலாணி சித்தப்பா அவளுக்கு பொண்ணு பார்க்க வரும்போது உள்ளூர்ல மாப்பிள்ள இருக்கும்போது நீங்க எப்படா வெளியூர்ல இருந்து வந்து பசங்க போடலான்னு கேட்டு ஒரே அடிதடி ரகல. 4-5 பேருக்கு கை கால் வேற ஒடிஞ்சு போச்சு. ஆடாடா, இப்ப மருந்து கொஞ்சம் பெரிய ஆள் ஆயிட்டான் போலுக்கு. சரி முத்துக்கால, நான் பாத்துறேன், நீ போய் வேலையை பாரு. சரி மாமா. சரி போ. அவன் என்ன அவ்வளவு பெரிய மனுஷன் ஆயிட்டானா? யாருன்னா பெரிய விஷயம் ஆயிட்டது? வா தம்பி வா. மருந்தை பத்தி கேள்விப்பட்டியா? நானும் தான் கேள்விப்பட்டேன். ஒரே அடிதடியாம. நியாயத்துக்காக உயிரை கூட கொடுக்கலான்னு, ஆனா அதுவே அநியாயம்னா ஆடுற பள்ளம் கூட புடுங்க கூடாதுன்னு பெரியவங்க சொல்றாங்க. இவன் செஞ்சது நியாயமா இருந்தாலும் என்னைக்கு இன்னொருத்தன் வாழ்க்கைக்காக வக்காலத்து பண்ண ஆரம்பிச்சிட்டானோ, இனி இவனுக்கு ஒரு கால் கட்டு போட வேண்டியதுதான். சரியா சொன்ன தம்பி. எதுக்கு எடுத்தாலும் அருவாத்துக்குன்னு ஆயிட்டான். நம்ம இப்படியே விட்டுட்டு போனோம்னா அவன் சண்டியனா போயிடுவான். அதனால காலகாலத்துல அவனுக்கு ஒரு கால் கட்ட போட்டுருவோம். அப்புறம் தம்பி, கோயில் விஷயமா நாளைக்கு சென்னையில போய் வக்கீல பார்க்க போறோம்ல, அப்படியே தங்கச்சியை பார்த்துட்டு நம்ம மருந்து கல்யாண விஷயம் பேசிட்டு வந்துருவான். நல்ல விஷயம் தானே, அப்படியே செஞ்சிருவான்னு. எக்ஸாம்க்கு எல்லாம் படிச்சிட்டியா? நான் இன்னும் படிக்கவே இல்லடா. நாங்களாம் படிக்காமலே பாஸ் ஆகும்ல. எனக்கு கம்ப்யூட்டர் மட்டும் தானே புரியுது, மிச்சம் எந்த சப்ஜெக்ட்டுமே ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அது காரணம் எனக்கு தெரியும். மதன் ரப்பர் வச்சிருக்கியா? இப்படி பயனுள்ள உதவியா கேளு. என் கை கொஞ்சம் பிஸியா இருக்கு, பேண்ட் பேக்ல வச்சிருக்கேன், எடுத்துக்கோ. சரி. கருமோ என்னடி பாம்பு புத்துக்குள்ள கை விட்ட மாதிரி அலற? அவன் பேண்ட்ல பாக்கெட்டே இல்லடி. சார், உங்க கை குட்டை இல்லையே, நீளமா தானே இருக்குது. சார், ஜோக் பண்ணாதீங்க சார். இது உங்க ஹேண்ட் கர்ச்சீஃப் தானே? நீங்க நினைக்கிற மாதிரி உங்களை பொறுத்தளவில் இது ஒரு பீஸ் ஆஃப் கிளாத். என்ன பொறுத்தளவில் இது என்னுடைய மனசு.
என் கர்ச்சிப்பு என்ன மாதிரியே தான். உங்களை பார்த்த உடனே பாக்கெட்ல இருந்து துள்ளி குதிச்சு கீழே விழுந்து. என் மனசும் அப்படிதான் சார் இருக்கு. என்னாச்சு? இந்த ஸ்கூல்ல ஜாயின் பண்ண வந்தப்போ என் மனசு காலியா இருந்தது. ஆனா இப்போ இப்போ என் மனசுல யாரோ குடுத்துன வந்த மாதிரி பாரமா இருக்கு. என் மனசு நான் சொல்றதே கேட்க மாட்டேங்குது சார். அப்புறம் தறியில விட்ட நூல் மாதிரி தார்மாரா ஓடுது. ஆனா அது யாராலன்னு தான் தெரியல. நான் கேட்குற 10 கேள்விகளுக்கு டான்னு பதில் சொன்னீங்கன்னா இப்பவே தெரிஞ்சு போயிடும் உங்க மனசுல யார் இருக்காங்கன்னு. கேளுங்க சார், டான்னு பதில் சொல்றேன். என்னுடைய முதல் கேள்வி, அவர் ஒரு ஆண்மகன் தானே? ஆமா சார். திருமணமாகாத இளம் வாலிபர் தானே? ஆமா சார். இந்த தமிழ்நாட்டை சேர்ந்த கொங்கு நாட்டு சிங்கம் தானே? ஆமா சார். ஆமா. அவரு கலை இலக்கிய வரலாறு சம்பந்தப்பட்டவரா? இல்ல சார். அப்படின்னா அறிவியல் கணக்கு சம்பந்தப்பட்டவர் தானே? ஆமா சார். நீங்க வேலை செய்யற இதே ஸ்கூல்ல கணக்குவாதியாரா வேலை செய்யற மன்மதராஜாவா இருக்கிற நான் தானே? ஆமா சார். அது எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? நீங்க சாதாரண மாஸ்டர் இல்ல, கிராண்ட் மாஸ்டர். தேங்க்யூ. எப்போ ஒருத்தர் மனசுக்குள்ளார ஒருத்தர் குடி வந்துட்டுமோ அதுக்கப்புறம் எதுக்கு ஒளிவு மறைவு? ஐ லவ் யூன்னு ஓப்பனா நீங்க சொல்லிட வேண்டியது தானே? சொல்லதான் போறேன். எப்போ? கொஞ்ச நாள்ல என் பிறந்த நாள் வருது. கேக் கட் பண்ணி எல்லார் முன்னாடியும் நீங்க தான் என் வருங்கால கணவன்னு சொல்லதான் போறேன். படி. வாமா வா. அது என்னமோ மீனாட்சி, நீ வைக்கிற கறிக்குழம்புக்கு இருக்கிற ருசியும் வாசனமும் வேற யார் வச்சாலும் இருக்கிறது இல்ல. விலைக்கு தான் வெள்ளாட்டங்கறின என்னதான் அரைச்சு ஊத்தினாலும் ருசியே வர மாட்டேங்குது. அதெல்லாம் நம்ம ஊரோட போச்சுங்க. உன் கைக்கு ஒரு பக்குவம் இருக்கத்தான் செய்யுது. உன் மருமகன் மருந்து சொல்லிட்டே இருப்ப. தலைக்கறி குழம்பு சாப்பிடணும்னா அத்தை கையால தான் சாப்பிடணும். அதுக்கு என்னென்ன, ஒரு நாளைக்கு ஆகி போட்டா போச்சு. அதை விடு. மச்சான் பணம் விஷயமா ஐஜி ஆபீஸ் போனியே, அது என்னாச்சு? வாரத்துல 2 தடவை போயிட்டு தானே இருக்கேன். இந்த மாசத்துக்குள்ள குடுக்கறேன்னு சொல்லிருக்காங்க. அவரு வேலையில இருந்து இறந்ததுனால அவங்க ஆபீஸ்ல வேலை தரேன்னாங்க. ஐயோ, இந்த பட்டண பொழப்பு நமக்கு வேண்டாம் தாயி. மருமக படிச்சு முடிச்ச உடனே மருமகளுக்கும் மருதுக்கும் கல்யாணத்தை பண்ணிட்டு குடும்பத்தோட தாய் புள்ளியும் ஒன்னா இருப்போம். ஆமாண்ணே, விசா படிப்பு முடிஞ்ச கையோட நம்ம மருதுக்கு கட்டி வச்சுட்டா என் பாரம் குறைஞ்சிரும். உங்க மருமகன் சின்ன பையன், அவன் ஆளாகிற காலத்துல நீங்க அவனை பாத்துக்க மாட்டீங்களா? பிள்ளை படிப்பெல்லாம் ஒழுங்கா தானே போயிட்டு இருக்கு, சங்கடம் ஒண்ணும் இல்லையே. எனக்கு ஒன்னும் கஷ்டம் இல்ல மாமா. ஊர்ல வெட்டு குத்துன்னு அம்மா சொன்னாங்களே, உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே? நல்லா கேட்டா தாயி. நாங்களே வெட்டருவா வீச்சருவான்னு மீசையில வளர்த்துட்டு திரியிறோம். எங்களை பார்த்து மத்தவங்க பயப்படாம இருந்தா சரி. எப்ப பார்த்தாலும் வெட்டு குத்துன்னு நடந்துகிட்டே இருக்கே, இவங்க எல்லாம் திருந்தவே மாட்டாங்களா? நீ படிச்ச பொண்ணு, நல்லா தான் பேசுற. கரிசல் காட்டுல இருக்கிற அந்த கருவா பயல்கள் எல்லாத்துக்கும் ஒன்ன மாதிரி படிச்ச பொண்ணுங்க வாக்குப்பட்டாத்தேன் அருவா தூக்கிட்டு திரியிற பயல்களுக்கு எல்லாத்துக்கும் புத்தி சொல்லி திருத்த முடியும். அது எங்க நடக்குது? 4 எழுத்து படிச்ச உடனே கழுத்துல கோமண துணி கட்டுறவனையும் சாக்கு துணியில குழாய் மாட்டுறவனும் எல்லாம் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க. என்னென்ன சொல்றீங்க? சாக்கு துணின்னு ஜீன்ஸையும் கழுத்துல கோமணம்னு டைய சொல்றாரு மாமா. என்னென்ன இதெல்லாம் போய் அவகிட்ட சொல்லிட்டு, அவ உங்க வீட்டுக்கு மருமகளா தானே வரப்போறா? ஆமா, பெரிய என்ன வரலையா? குலசாமி கோயில் விஷயமா நம்ம பிச்சைமுத்துல ஆயிரம் பார்க்க போயிருக்காரு. ஓஹோ, வாங்கண்ணே, வாங்க உட்காருங்கண்ணே. வணக்கம் மாமா. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். சாப்பிடுங்கண்ணே. இல்லம்மா, நான் வக்கீல் வீட்லயே சாப்பிட்டு விட்டேன்ப்பா. வரந்தாய், நீ எதுக்கும் கவலைப்படாத. நம்ம கும்பிடுற குலதெய்வம் மாட்டுத்தலைய மான் தலையா ஆக்குன முத்தையசாமி எல்லாத்தையும் பாத்துக்குவான். நான் வரேன் தாய். அண்ணா கொடுங்க. தோட்டத்துல வந்த பணம்ப்பா, உனக்கு வர வேண்டிய பணம் தான் அது. விசாக்கும் இதாடா உன் படிப்பு செலவுக்கு வச்சுக்கோ. வைக்கும் நல்லா படி. என்ன? தேங்க்யூ மாமா. என்ன இவ்வளவு சீக்கிரம் கிளம்பிடுங்க? இல்ல இப்ப புறட்டு போனா தாமா ஊர்ல ஒரு பஞ்சாயத்து இருக்கு, அது முடிக்க முடியும். போயிட்டு வரமா. நில்லு விசா. என்ன மதன்? நீ அங்க வரும்போதே உன்னை பார்த்தேன். உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். என்ன பேசணும்? நம்ம கிளாஸ்ல எல்லா பசங்களும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இது வரைக்கும் நான் யாரையுமே லவ் பண்ணதில்ல. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கானா? அதான் காதல். இதோ பாரு, உரண்டு இழுத்து சீண்டணும்னு உனக்கு ஆசை இருந்தா
உன் அக்கா மவ தங்கச்சி மவ இல்ல வேற எவகிட்டயாவது வச்சுக்க. என்கிட்ட வச்சுக்கிட்ட விளக்குமாறு பிஞ்சு போயிரும் பிஞ்சு. துப்புக்கிட்ட எடுபட்டு பையன் வந்துட்டான். முன்னந்தலையில செம்மட்ட முடிய வச்சுக்கிட்டு. இந்த பசப்புக்கெல்லாம் நான் மயங்கிறவ இல்ல. இருப்பானுங்க எவ்வளாச்சும் எடுபட்டு சிரிக்கீங்க. அவகிட்ட வச்சுக்க உன் ஆட்டத்தை. மூஞ்சியும் முகரக்கட்டையும் பாரு. புள்ளையும் புடிச்ச சுரூபமும். 12 கழுத வயசாச்சு. +2 பாஸ் பண்ண முடியல. இதுல காதல் ஒரு கேடு. நீ இவ்வளவு நேரம் என்ன பேசுனேன்னு தெரியல. நீ என்ன லவ் பண்றியா இல்லையா? நீ என்ன லவ் பண்றியா இல்லையா? இந்த பிள்ளை என்ன பண்ணிட்டு இருக்கு? ஏன் நீ எழுதாம இருக்க? வாய் திறந்து சொல்ல. அங்க ஒரு எழுதி போட்டு இருக்காம்ல. கோலம் போடுறதுக்கா வீட்டுல இருந்து வந்த? கேட்க முடியா? பறக்க முடிக்க ஏன் எழுதல? இல்ல சார், அப்புறமா அவன் நோட் பார்த்து எழுதிக்கிறேன் சார். அப்புறம் நோட்டை பார்த்து எழுதுக்கா அவன் எழுதி போட்டு இருக்கான். ஏல சூரியக்கவா, அவன் தலையில நறுக்கு கொட்டல. நான் கொட்டதாம் இல்லையா? ஏல கொட்டச்சுன்னா பேனா பாக்க. ஏல மதன், இவனுக்கு எப்படி கொட்டணும்னு கொட்டி காட்டல. ஓகே சார். அடி ஆத்தி. ஏய், நீ போய் எழுதுடா. சரி சார். சாரிப்பா, என்னால தானே நீ கொட்டு வாங்கின. ரொம்ப வலிச்சுதா? கழிச்சல்ல போறவன் இப்படி கொட்டிட்டானே. அவன் பொட்டல்ல போக. சரி விடுப்பா. ஆமா, நீ ஏன் கிளாஸ்ல எழுதாம உட்கார்ந்துட்டு இருந்த? அந்த சண்டால பையலாலதான். காலையில வந்து அசிங்கமா பேசி என் மூளைய குழப்பிட்டான். யாரு? அவன்தான், அந்த மதனோ கிதனோ. நம்ம கிளாஸ்ல எல்லாரும் காதலிக்கிறாங்களா? அவன் யாரையும் காதலிக்கலையா? என்ன காதலிக்கிறியான்னு கேட்டான். துப்பு கட்டு பையன். நான் என்ன, அவன் அத்தை மகளா இல்ல அக்கா மகளா? அதுக்கு நீ என்னடி சொன்ன? ஓங்கி அரைஞ்சிட்டேன். அதனாலதான் நான் எழுதாம வந்துட்டேன். அந்த பொறுக்கி பையன் அப்படித்தானே செய்வான். நீ அரைஞ்சதுதான் கரெக்ட். ஏய் சூர்யா, விசா கொஞ்சம் மேக்ஸ்ல வீக். நீ கொஞ்சம் சொல்லி கொடுப்பா. சரி, நான் சொல்லி தரேன். சரி, நாங்க கிளம்புறோம். சரி. சூர்யா. அப்பா. எங்க டியூஷன் கிளம்பிட்டு இருக்கியா? ஆமாப்பா. ஒண்ணு செய், போகும்போது அப்படியே என்னோட அசிஸ்டன்ட் வைத்தியநாதன்ல அவர்கிட்ட இந்த பணத்தை கொடுத்துரு. அதான்பா, மாமியோட ஹஸ்பண்ட் வைத்தியநாதன், அவர்கிட்ட கொடுத்துரு. சரிப்பா. பார்த்து பத்திரம். அன்று வளர்த்த தாய் தந்தைக்கு எவரோ கைமாறி ஏற்றெனும் அன்று தமிழை 100 வயது அளவு அடிமை திறன் பூண்டு 3 புவனத்தில் உள்ள முற்று பொருட்கள் அனைத்தையும் முறைமுறையே வழங்கி நீ இங்கே வெயிட் பண்ணு. சரிடா. நான் உள்ள போய் பணம் கொடுத்துட்டு வந்துடுறேன். ஓகே மச்சான். மாமி, பாப்பா. அப்பா கொடுக்க சொன்னாரு. சரி. அப்பாவும் பாட்டியும் நல்லா இருக்காங்களாப்பா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. ரொம்ப நன்றிப்பா. வரேன். மாமி, யார் அது? புதுசா இருக்காரு, உங்க வீட்டுக்கு வந்துட்டு போறாங்க? ஆமாண்டிமா, அதான் சினிமா எடிட்டரோட புள்ள. எங்க ஆத்துக்காரர் அவராண்டா தான் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. இங்கேயே வந்துட்டு போறாங்க? எங்க ஆத்துக்காரர் பணம் கேட்டாரு, அதான் கொடுத்துட்டு போறான். அப்படிங்களா? அவனை பார்த்து நீ எதுக்கு ஒண்ணு கண்ணாடி முன்னாடி நின்னு ஏதோ பண்ணிட்டு இருந்த? டேய், அவங்க என் கூட படிக்கிறவங்கடா. அப்ப மாமி கிட்ட எதுவுமே தெரியாத மாதிரி கேட்ட? டேய், இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத சங்கதி. போ, உள்ள போய் படிப்போ. உனக்கு ஒண்டி தேவையான சங்கதியோ? ஓங்கி தலையில கொட்டினேன்னு வச்சுக்கோ, மூளை மூக்கு வழியா வந்துரும். கொட்டு பாப்பா. அக்கா அடிக்குது. ஆமா, நேத்து ஏன் எங்க வீட்டுக்கு வந்தீங்க? உங்க வீட்டுக்கா? நான் இப்ப உங்க வீட்டுக்கு வந்தேன். மாமி வீட்டுக்கு வந்து பணம் கொடுத்துட்டு போனீங்கல்ல, அதுக்கு பக்கத்து வீடு தான் என் வீடு. ஓ, அங்க நீ என்ன பாத்தியா? பார்த்தேன், பேசிருப்பேன். ஆனா அங்க என் தம்பி இருந்தான். அவன் பயங்கர கோல் மூட்டி. ஓ, சரி சரி, அந்த புக் எடு. குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார்.
நான் உங்ககிட்ட கேட்டேனா? இல்ல சார். சார் அந்த சூர்யாவும் விசாவும் கண்ட இடத்துல சுத்திட்டு இருக்காங்க. அதை நீங்க தான் கொஞ்சம் கண்டிக்கணும் சார். சூர்யாவும் விசாவும் சுத்துற மாதிரி உனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கலையேன்னு வயித்தெரிச்சல்ல சொல்றேன். இத பார், நான் காதலுக்கு பச்சை கொடி காட்டுறவன், கருப்பு கொடி காட்டுறவன் இல்ல. இனிமேல் லவர்ஸை பத்தி ஏதாவது ரிப்போர்ட் சொன்ன உன் சீட்டை கிழிச்சிருவேன். போ. அது என்னடா புக் இது? மேத்ஸ் புக் சார். ஹிஸ்டரிடா. ஓ சாரி சார். ஓ போடா. நம் பள்ளியின் ஆண்டு விளையாட்டு விழா போட்டிகள் நடைபெறுவதால் மாணவ மாணவிகள் அனைவரும் மைதானத்துக்கு வரும்படி அழைக்கப்படுகிறார்கள். போட்டி ஆரம்பமாகிவிட்டது. ஓட்டப்பந்தய போட்டியில் கலந்து கொள்ளும் மாணவர்கள் சூர்யா, அனில், அங்க பாருங்கடி, சூர்யா கூட கலந்துக்கிறான். அவனுக்கு ஒழுங்கா நடக்கவே தெரியாது, இதுல சாக்கு வேற. ஏய், ஏன் இப்படி சொல்றீங்க? அவன் ஜெயிக்க மாட்டானா? படிப்புல அவன் ஓகே, ஆனா ஸ்போர்ட்ஸ்ல ரொம்ப வீக். சொன்ன மாதிரி ஜெயிச்சு காட்டிட்டேன் பாத்தியா? எப்படிடா அது? அதெல்லாம் தானா வரும்டா. ஹேய் சூர்யா, கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீ ஜெயிச்சிட்டப்பா. நான் எங்க ஜெயிச்சேன்? எறும்பு கடி தாங்க முடியாம ஒண்ணு சாக்கு புறா ஒரே கட்டெரும்பு. சாரிப்பா, நீ ஜெயிக்கணும் தான் நான் எறும்பள்ளி போட்டேன். ஒரு ஆணோட வெற்றிக்கு பின்னால ஒரு பெண் இருப்பான்னு சொல்லுவாங்க, அது இதானா? காணமே, இந்த ஃப்ளோர்லயும் காணோம், இங்கேயும் காணோம். ஏண்டா எங்கடா போயிருந்த? உன்னால ஒரு காரியம் ஆகணுமேடா. என்ன சார், என்ன விஷயம்? அதாவது உன்னால ஒரு நல்ல காரியம் நடக்கணும். சொல்லுங்க சார், உடனே செய்யறேன். இன்னைக்கெல்லாம் நீ செய்ய வேண்டாம், நாளைக்கு அந்த காரியம் நடக்கணும். என்ன சார் விஷயம்? நந்துக்கண்ணா அம்பியா டீச்சர் இருக்காங்களே, அவங்களுக்கு நாளைக்கு பிறந்த நாள். ஒரு நல்ல கிஃப்டா நான் கொடுக்கணும். அதுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வா. யாருக்கு இது தெரிய வேண்டாம். சார் என்ன சார் இவ்வளவு ரூபா? அட நந்து, ஒரு நல்ல கிஃப்டா நாளைக்கு நீ பேக் பண்ணி எடுத்துட்டு வா போதும். சார் கவலையே படாதீங்க சார், நாளைக்கு டீச்சர் அசத்துற மாதிரி சூப்பர் கிஃப்டா வாங்கிட்டு வந்துடுறேன். காசு வாங்கிட்டேல, போ. சரி சார். நந்து, நீ வாங்கிட்டு வர்ற கிஃப்டை வச்சுதான் என் வாழ்க்கையில் நான் பெரிய லிஃப்ட் ஆகணும்டா. கவலையே படாதீங்க சார், நீங்க லிஃப்ட் ஆனா நானும் லிஃப்ட் ஆன மாதிரி தான். நாளைக்கு நானும் உங்ககிட்ட கிஃப்ட் கொடுத்துறேன். ஓகே, வரட்டா? இன்னைக்கு ராத்திரி நான் காண போற கனவுக்கெல்லாம் நீ தாண்டா காரணமா இருப்பேன். மச்சான், நம்ம நேத்து படம் போனோம்ல, அத நான் செம்மையா என்ஜாய் பண்ண மச்சான். அட போடா, எனக்கு ஒரே தலைவலியா போச்சு மச்சான். மைடியர் புதம் போறான்டா. டேய் நந்து, நில்றா. கூப்பிடுறேன், கண்டுக்காம போயிட்டே இருக்க. ஏய் இங்க வா. என்னடா இந்த பக்கம்? சும்மா தான். சும்மாவா? சும்மா எல்லாம் நீ இந்த பக்கம் வர மாட்டியே. டேய், பாக்கெட் என்ன வச்சிருக்க? இங்க கே. ஐயோ ஐயோ. 9 10. டேய், 1000 ரூபாய் இருக்குடா. ஏதுடா அது? சொல்றேன். நாளைக்கு அம்பிகா டீச்சருக்கு பர்த்டே, அதனால ராஜன் சார் என்கிட்ட 1000 ரூபாய் கொடுத்து ஒரு நல்ல கிஃப்டா வாங்கிட்டு வர சொன்னாரு. அதை யோசிச்சுதான் இப்ப போயிட்டு இருக்கேன். டேய், உனக்கெல்லாம் கிஃப்ட் வாங்குறத பத்தி என்னடா தெரியும்? அதுவும் லேடிஸ்க்கு கிஃப்ட் வாங்குறதா இருந்தா பெண்களோட ஒவ்வொரு அங்கங்களை பத்தியும் தெளிவா தெரிஞ்சிருக்கணும். பத்தியும் டீடைலா தெரிஞ்சாதான்டா வாங்க முடியும். இதெல்லாம் உனக்கு தெரியுமா? நாங்க 4 பேரும் போய் ஒரு நல்ல கிஃப்டா வாங்கிட்டு வந்து தரோம். வாத்தியார் கிட்ட கொடுத்து நல்ல பேர் வாங்கி. நிஜமா பாப்பா சொல்றீங்க? நிஜமாடா, சத்தியமாடா. அப்புறம் நல்ல பேர் வாங்கணும்ட்டு வாத்தியார் கிட்ட போயிட்டு இந்த கிஃப்ட நாங்க தான் வாங்கணும்னு சொல்லிட கூடாது. அப்படிலாம் சொல்லுவோம் நாங்க. பாருங்கப்பா, உங்களை நம்பித்தான் போறேன். நாளை காலையில கரெக்டா கிஃப்ட் கொடுத்துடணும், புரிஞ்சுதா? ஓகேடா, கரெக்ட்டா கொடுத்துறோம். போ. எப்படி புகழ்வாரு பாரு.
மழை வர மாதிரி இருக்கு, வண்டியில வரியா? சீக்கிரம் கொண்டு போய் விட்டுறேன். இல்ல வேண்டாம், நான் நடந்தே போய்க்கிறேன். சரி. ஏய், மழை வர மாதிரி இருக்கு, கொஞ்சம் கொடையிடுறா. என்னடா கொஞ்ச நாள் ஆளை காணும், புது படம் எதுவும் ரிலீஸ் ஆகலையா? நாயருக்கு கொழுப்ப பாடுறா. அவன் சென்னையில தண்ணிக்கு அலைஞ்சிட்டு இருக்கான். இவரை பாரு, குழந்தை மாதிரி பாலுக்கு அழுதுட்டு இருக்காரு. ஓகே. டேய், அங்க பாருடா விசா தனியா நனைஞ்சிட்டே போறா. சூப்பர் ஸ்ட்ரக்சர்ரா மச்சான். வீலி அடிக்கலான்னு பார்த்தேன், ஆனா பார்ட்டி திருப்பாச்சி எஸ்கேப் ஆயிட்டா. அதான் நான் ஜகா வாங்கிட்டேன். விசா ஒரு நிமிஷம், இந்த ஷர்ட்டை போட்டுக்கோ. ஐயோ வேண்டாம் சூர்யா, எனக்கு வேண்டாம். போட்டுக்கோன்னு சொல்றல. எனக்கு வேண்டாம் ஒரு சூர்யா. பொம்பளை புள்ள மழையில நனைஞ்சா எப்படி இருக்கும்னு உனக்கு தெரியாது. போற வரவள கண்டபடி பேசுறான். சூர்யா வேண்டாம் சூர்யா, வேண்டாம் சொல்றல. ஐயோ நான் சொல்றத கேளு. இந்த புடி. சூர்யா என்னடிமா போகும்போது பொண்ணா போயிட்டு வரும்போது பையனா வர? யாருமே பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு இப்ப நீயே பாக்குறியா? திருடா உன்ன. எத்தனையோ டீச்சர்ஸ் பர்த்டே கொண்டாடிருக்காங்க, ஆனா ஸ்கூல்ல கேக் வெட்டி பிறந்தநாளை கொண்டாடுறது நீங்க தான் டீச்சர் ஃபர்ஸ்ட். இது வெறும் பிறந்த நாள் மட்டும் இல்ல, என் வருங்கால கணவரை தேர்ந்தெடுக்க போற முக்கியமான நாளும் கூட. அப்போ இது 2 in 1 சுயம்பரம் கலந்த பிறந்த நாள்னு சொல்லுங்க. கண்டிப்பா உங்கள ஒருத்தரை தான் என் வாழ்க்கை துணைவரா நான் தேர்ந்தெடுக்க போறேன். முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நாங்களும் சுயமரத்துல கலந்துக்க போற இளவரசர்கள் மாதிரி வந்திருப்போம்ல. இந்த பாலக்காட்டு ஆள போற கொற்றவன் யாரோ? அதோ அவரே வந்துட்டாரு. என்னங்க இவ்ளோ லேட்? உங்களுக்காக கேக் கட் பண்ணாம எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கேன் தெரியுமா? இந்தாங்க பிரசன்டேஷன் கிடைக்கிறது லேட் ஆயிடுச்சு. நீங்க கேக் வெட்டி இருக்க வேண்டியதானே? அது எப்படிங்க நீங்க வராம முதல் கேக்க உங்களுக்கு தானே ஊட்டணும். ஒரு கேக்கை வெட்டுற அதிசயத்தை இன்னைக்கு தான் நான் பாக்குறேன். நீங்க பத்த வைங்க. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to Ambika. Happy birthday to you. மீ? First cake. Thank you. இந்த கிஃப்ட் எல்லாம் எனக்கு முக்கியம் இல்ல. என்னோட கிஃப்ட் அங்க இருக்கு. ஏன்னா அவருதான் என்னுடைய வருங்கால கணவர். இது சாதாரண கிஃப்ட் இல்லன்னு சொல்லுங்க, இது என்கேஜ்மெண்ட் கிஃப்ட், அப்படிதானே? கண்டிப்பா. அப்ப இந்த ஸ்பெஷல் கிஃப்ட் நீங்க மட்டும் தான் ரகசியமா பாப்பீங்களா? நாங்களாம் பார்க்க கூடாதா? நோ 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 நோ. எந்த விஷயத்தையும் மூடி மறைக்கிறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. நான் எல்லா விஷயத்திலயும் ஓபனா இருப்பேன். அத நீங்க சொல்லவே தேவையில்லையே. சரி, இப்போ என்ன? உங்க எல்லார் முன்னாடி நான் இந்த கிஃப்ட் ஓபன் பண்ணோம், அவ்வளவுதானே? ஆமா நைஸே. கம் ஆன். உள்ள இருக்கிற கிஃப்ட பார்த்து இன்னைக்கு அசந்து போற பாரு. பசங்க காலை வாரிட்டாங்களே. என்ன அவமானப்படுத்திட்டீங்கல்ல? Get out and get lost. ஐயோ விடவே மாட்டேன். மரியாதையா எதிரி கூட மன்னிக்கலாம், ஆனா உன்னை மன்னிக்கவே கூடாதுடா. கூடவே இருந்து குளிபறிக்கிறவன மன்னிக்க சொல்றியா? ஐயோக்கு நான் மன்னிக்கவே கூடாதுடா. நான் எவ்வளவு மனக்கோட்டை கட்டி வச்சிருந்தேன்.
எல்லாத்துலயும் மண்ணள்ளி போட்டியடா. அது எப்படி நடந்தது நான் சொல்றேன். சொல்றியா? இனிமேல் என்னடா சொல்லணும்? எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சே. ஏண்டா உங்ககிட்ட நான் என்ன கேட்டேன்? ஒரு நல்ல பொருளா வாங்கிட்டு வாடான்னு. நாயுடு காலை வாங்கிட்டு வந்து என் வாழ்க்கையுமே நான் அடிச்சிட்டியாடா. உன்னை நான் விடவே மாட்டேன்டா, விட மாட்டேன்டா. நானு என்னானாலும் சரி, நீ எவ்வளவு தூரம் ஓடினாலும் விட மாட்டேன்டா. ஸ்கூல் பசங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணாலும் உன்னை விட மாட்டேன். ஏய், யாரோ கதவை தட்டுறாங்க, நீ இங்கே இரு, நான் போய் கதவை திறக்கிறேன். மிஸ்டர் ராஜன், இங்க என்ன நடக்குதுங்க? சார், இந்த ஸ்டூடெண்ட் என்ன பண்ணா தெரியுமா? என்ன பண்ணா என்ன? ஒரு பையன் தப்பு பண்ணா வாத்தியார் கண்டிக்கலாம். இப்படி வாத்தியாரே தப்பு பண்றீங்களே, உங்களை யாரு கண்டிக்கிறது? You are suspended. சார், என்ன நடந்ததுன்னா? No, I don't want to hear any excuses. You are suspended. Students, நீங்கலாம் கிளாஸுக்கு போங்க. ஒரு பொண்ணு மேல ஆசைப்பட்டதுனால ஸ்கூலும் போச்சு, காதலும் போச்சு. போனால் போகட்டும் போடா. அங்கேயும் இங்கேயும் உட்காந்து படிச்சிட்டு இருக்காங்கன்னு நினைச்சா லவ்ஸ் பண்ணிட்டு இருந்திருக்குங்க. டேய், மாட்டுவாங்கன்னு நினைச்சேன், கரெக்டா மாட்டிட்டாங்கடா. மதுரையில இருந்து படிக்க வந்திருக்கான்னு நினைச்சோம், படிக்கிறவனை கெடுத்துட்டாடா. மச்சான், ஊமை ஊரை கெடுக்குன்னு சொல்லுவாங்களா, அது இதானடா? விசா, நீ ஏண்டி அழற? சார் வந்தோடனே யாருன்னு கண்டுபிடிச்சு எச்சம் கிட்ட சொல்லுவோம். எந்த பொறுக்கையும் வேணும்னு எழுதிருக்கான், அதுக்கு நீ ஏண்டி அழணும்? இதை எழுதி போடுறது யாருல? நீ சொல்லாட்டும் எடுத்து வச்சு கண்டுபிடிச்சிருவேன். சார், யார் எழுதுனதுன்னு கண்டுபிடிச்சு பனிஷ்மெண்ட் கொடுங்க சார். பாய்ஸும் கேர்ள்ஸும் சேர்ந்து படிச்சா தப்பா சார்? சூர்யா, நீ மட்டும் அந்த கிளாஸ்ல ஒழுக்கமான ஆளு சந்தோஷப்பட்டு இருந்தேன். இதை எழுதி போடுறது யாருல? எனக்கு ஒன்றும் தெரியாது சார், எவனோ வேணும்னு எழுதியிருக்கான். மேக்ஸ் தெரியாதுன்னு சொன்னா சொல்லி கொடுத்தேன், அது தப்பா சார்? எவனோ போங்க பிடிச்சுனா காண்டில் எழுதியிருக்கான். சொல்லி கொடுத்து தப்பு இல்ல, அடுத்தவங்க பார்த்து தப்பா எழுதுற அளவுக்கு சொல்லி கொடுத்துருக்கலாம், அதான் தப்பு. இனிமேல் இந்த மாதிரி நடக்கப்படாது. இதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். இங்க எழுதி போட்டது யாருன்னு நீங்களா ஒத்துக்கிட்டேன்னா நான் மன்னிச்சு விட்டுருவேன். ஆனா நானா கண்டுபிடிச்சேன், டிசி கையில் கொடுத்துருவேன். உள்ள சொல்லுங்க, எழுதி போட்டது யாருல? சார், நீயா? இல்ல சார், இது நம்ம கிளாஸ் பசங்க ஹேண்ட் ரைட்டிங் மாதிரியே இல்லைன்னு சொல்ல வந்தேன் சார். இது வேற யாரோ எழுதிருக்காங்க சார். அதான் நானும் யோசிக்கிட்டு இருக்கேன். சரி, நீ அதை அழி, நான் பாத்துக்கிட்டேன். என்ன மச்சான், சீரியஸா ஏதோ எழுதிக்கிட்டு இருக்க? எய்ட்ஸை தடுப்பது எப்படின்னு ஒரு கட்டுரை எழுதிட்டு இருக்கேன் மச்சான். கட்டுரையா? அதுக்கு தான் 400 போதுங்கிறாங்களேடா. டேய், ஏன்டா இப்படி எழுதுன? யாரை பாத்துடா கேக்குற? நான் தான் எழுதுனேன்னு உனக்கு தெரியுமா? தெரியும்டா, இந்த மாதிரி கிரிமினல் வேலையெல்லாம் நீ தான் செய்வேன்னு. விடுங்கடா, விடுங்கடா. விடுடா. ஏய், இவன் எழுதிருக்க மாட்டான்டா, நம்ம கூட இருக்கான், இவன் செய்வானா? இவனை பத்தி உங்களுக்கு தெரியாதடா. அன்னைக்கு விசா கிட்ட ஐ லவ் யூன்னு சொல்லி அடி வாங்கிட்டு வந்திருக்கான்டா. அந்த ஆத்திரத்துல என் பேரையும் சேர்த்து எழுதிட்டான். டேய், திரும்ப திரும்ப என்ன பத்தி சொல்லாதடா. சொன்னா என்னடா பண்ணுவ? என்னடா மச்சான், சின்ன வயசுல இருந்து ஒன்னா படிக்கிறோம், இப்ப வந்து பொண்ணுக்காக சண்டை போடுறீங்க. சரி விடுடா, டேய் வாடா. வெச்சுக்கிறேன்டா உன்னை. சூர்யா, சூர்யா, என்ன இது? ஏன் ஸ்கூலுக்கு போகணும்னு வந்துட்டான்? சூர்யா, என்ன பாட்டி? ஏப்பா ஸ்கூல்ல இருந்து திரும்பி வந்துட்ட? உடம்புக்கு முடியலையா? இல்ல பாட்டி. அப்புறம் ஏன் ஸ்கூல்ல இருந்து வந்துட்ட? வந்த உடனே நீ பாட்டுக்கு படுத்துட்ட? ஸ்கூல்ல ஒரு சின்ன பிரச்சனை பாட்டி. என்ன பிரச்சனை? நீ யார் வம்புக்குமே போக மாட்டியேப்பா. இந்த வருஷம் தான் புதுசா ஒரு பொண்ணு ஜாயின் பண்ணிச்சு. அதுக்கு மேக்ஸ் சரியா வரலன்னு நான் சொல்லி கொடுத்தேன். அது தப்பா புரிஞ்சுக்கிட்ட ஒரு பையன் கண்ணா பின்னான்னு போர்ட்ல எழுதிட்டான். அதனால அந்த பொண்ணு ஸ்கூலுக்கே வரல. அதான் எனக்கு மனசு கஷ்டமாயிடுச்சு. ஒரு பொண்ணு மனசை புண்படுத்திட்டோமோன்னு நினைக்கிறேன். நீ தெளிவாதான் இருக்க. நீ நினைக்கிறது சரிதான். இத பாரு சூர்யா, நல்லதுன்னு நாம ஒண்ணு நினைச்சா அதுல கெட்டதுன்னு ஒண்ணு எல்லாத்துலயும் இருக்கதான் செய்யும்.
நாம என்ன நினைச்சு செய்யறோமோ அத மட்டும்தான் நாம பார்க்கணும். நீ நல்லதே செய், நல்லதே நடக்கும். சரி. இத பாரு, நீ நாளைக்கு போய் அந்த பொண்ணு கிட்ட ஒரு சாரி கேட்டுடு, எல்லாம் சரியா போயிடும். ஓகே பாட்டி. சரி, நீ ரெஸ்ட் எடு, நான் ஜூஸ் எடுத்துட்டு வரேன். நோட்ஸ் எடுத்து வந்து படி. இன்னும் டியூஷன் எடுக்கணும்னு தரேன். நான் பில் பண்ணிக்கலாம்னு பார்த்தேன். ஏண்டி ஏன் நின்னுட்ட? நீங்க போங்க, நான் சூர்யாவை பார்த்துட்டு வரேன். ஏய், அவன் வந்த கிளாஸ்க்கு தாண்டி வருவான். இல்ல, அவன் கூட கொஞ்சம் தனியா பேசணும். நான் வெளியே பேசிட்டு வரேன். சீக்கிரமா கிளாஸ்க்கு வந்துரு விசா. விசா, ஏண்டி இன்னைக்கு பூரா கிளாஸ்க்கு வரல? சூர்யா இன்னைக்கு வரவே இல்லையா? ஏன்பா வரல? எங்களுக்கு தெரியலையேடி. நேத்து அவன் கிளாஸ்க்கு வந்தா, நீ வரல. சரி, வா வீட்டுக்கு போலாம். ஹாய் சூர்யா. ஹாய். என்னப்பா அன்னைக்கு ஸ்கூலுக்கு வந்துட்டு கிளாஸ்க்கு வராம போயிட்ட? இல்ல, விசா வந்தானா கிளாஸ்க்கு வரலான்னு பார்த்தேன். அதான். அப்ப விசா வந்தாதான் கிளாஸ்க்கே வருவியா? என்னப்பா நீ மதன் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்ட? சீச்சி, இல்லப்பா, விளையாட்டுக்கு சொன்ன. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? ஏய், நீ வேறடி. இன்னைக்கு விசா ஸ்கூலுக்கு வந்திருக்கா. அவ தம்பியை கிளாஸ்ல கொண்டு போய் விட போயிருக்கா. நீ வேணா அங்க போய் பாரு. சரி, நீங்க பாத்தீங்கன்னா நான் அந்த கடைசி கிளாஸ் ரூம்ல இருக்கேன். அவளை வர சொல்றீங்களா? சூர்யா. விசா, உன்னை சூர்யா தேடிட்டு இருந்தாண்டி. கடைசி கிளாஸ் ரூம்ல இருப்பேன்னு சொன்னா, போய் பாரு. சரி, நான் பார்த்துட்டு வரேன். இருடா மச்சான், ஒரு மேட்டரை கரெக்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். சூர்யா, சாரி சூர்யா. எனக்கு பாடம் சொல்லி கொடுத்ததுனால தானே உனக்கு கெட்ட பேர் ஆயிடுச்சு. இல்ல விசா, இல்ல, என்னாலதான் உனக்கு கெட்ட பேரு. நம்மள எவ்வளவு தப்பா புரிஞ்சுக்கிட்டா, அதான் இப்படி ஆயிடுச்சு. அத பத்தி நீ ஃபீல் பண்ண வேண்டாம். நம்ம படிப்பை கவனிப்போம். நீ ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டு சூர்யா. 2 நாளா எனக்கு நிம்மதியே இல்லை தெரியுமா? உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நான் கிளாஸ் ரூமுக்கு வந்தேன். நீ வரலன்னு நான் எவ்வளவு வருத்தப்பட்டேன் தெரியுமா? உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதி வந்துச்சு. எனக்கும் மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா நான் பையன், நீ பொண்ணு. ஒரு பொண்ணுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு வரும்னு எனக்கு தெரியும். நான் நல்லதுதான் செஞ்சேன். ஆனா அது இப்படி தப்பா முடிஞ்சிடுச்சு. இனிமே இப்படி நடக்காம நம்ம 2 பேரும் பாத்துக்கணும். நேத்தே இதை உன்கிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்கணும்னு நினைச்சேன். ஆனா நீ வரல. அதான் இப்ப உன்கிட்ட தனியா சொல்றேன். டேய் மதன், கதவை திறடா. டேய் மதன், டேய் கதவை திறடா. டேய் மதன், டேய் கதவை திறடா. இத பத்தி சிஓட்ட பேசி பார்க்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் சார், அன்னைக்கு நீங்க நம்பல இல்ல சார். இன்னைக்கு கிளாஸ் ரூம்ல அந்த விசாவும் சூர்யாவும் உட்கார்ந்து லவ்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க சார். அப்படியா? ஆமா சார். இப்ப என்ன சூர்யா பண்றது? பொறுக்கி பையன் இப்படி பண்ணிட்டான். அந்த திருட்டு பையன் இப்படி பண்ணிட்டானே. ராஸ்கல். தொரடா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மிஸ். இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? கிளாஸ்க்கு வராம? இல்ல சார், ஹோம்வொர்க் பண்ணல, அதான் பண்ணிட்டு போலான்னு. சூரியங்க வந்தானா? இல்லையே சார். இல்ல சார், நான் அவனை இங்க தான் பார்த்தேன். அவன் கால்ல ரெக்கையில பறந்துட்டான். ராஸ்கல், எங்களோட டைம் வேஸ்ட் பண்ணிட்டேடா. இவன் விளங்க மாட்டேன்னு தெரியும். டிசி இவன் கொடுக்கணும். பேச்சு கேட்டு நம்ம வந்த போது மதுரைக்காரக்கே லண்டா. ஏய், ஏன்டி இப்படி ஓடி வர?
ஏய், நாங்க பாக்கும்போது அங்க சூர்யா இல்ல. ஆனா இப்ப எப்படி வரா? இங்க வாயே. அடி பாவி. என்னம்மா இவ்வளவு சீக்கிரம் கிளம்பிட்ட? ஆமா, எனக்கு இன்னைக்கு ஸ்பெஷல் கிளாஸ்மா. சரி, நான் ஸ்கூல் கிளம்புறேன். தம்பி நீ போய் விட்டுடு. என்னடிமா விசா, ஒரு நாள் இல்லாத திருநாளா மேக்கப் எல்லாம் ரொம்ப பலமா இருக்கே. காலங்கார்த்தால எங்கடி கிளம்பிட்ட? இன்னைக்கு ஸ்பெஷல் கிளாஸ் மாமி. நானும் ஒரு காலத்துல ஸ்பெஷல் கிளாஸ் போனவ தாண்டி. போ. காஃபி எடுத்துக்க. இது எதுக்கு? அவன் தான் காலையிலேயே ஸ்பெஷல் கிளாஸ் போயிட்டானே. அப்படியா? பொறுப்பு வந்தால சுறுசுறுப்பு தன்னால வந்துடும். உட்காரு. சூர்யா, இங்க எது கூட்டிட்டு வந்திருக்க? உன்கிட்ட நிறைய பேசணும் தான். இந்த இடம் ரொம்ப அமைதியா இருக்கு சூர்யா. இங்க யாரும் அவ்வளவா வரமாட்டாங்க. நீ இங்கே வெயிட் பண்ணு, நான் இந்த இடத்த பார்த்துட்டு வரேன். சரி. அங்க பார்த்தல பிகர் கழுத்துல டாலர் அடிக்குது. யாரு இவங்க? இது எடுபட்டு போயிலுங்க, செயினை புடிக்கிட்டானுங்க. ப்ளீஸ் செயினை கொடுத்துருங்க. வந்துட்டாரா ஹீரோ? எட்டிக்கிறான் தங்கத்தை வச்சு எல்ஐசியா வாங்க முடியும். இதுக்கு போய் பாப்பா எகிருது. பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போ, இல்லன்னா நஷ்டம் உனக்கு தான். பள்ளிக்கூட மாணவி கற்பழித்து கொலை, காதலனுக்கு போலீஸ் வரவீச்சு அப்படின்னு நாளைக்கு காலையில பட்டையா கொட்டை எழுத்துன பேப்பர்ல நியூஸ் வந்துடும். போ பாத்து போ, ஒழுங்கா கூட்டிட்டு போ. பிசா வா போலாம். சூர்யா, என் செயின். செயின் போனா போயிட்டு போகுது பிசா, வாங்கிக்கலாம். இவங்க எல்லாம் ரொம்ப மோசமானவங்க. வா சூர்யா விடு, எனக்கு என் செயின் வேணும். வேற வாங்கிக்கலாம் சொல்றல, வா. விட்டு போட்டு ஊருக்கே சதா தேரும்.
பொட்டச்சு கழுத்துல இருந்து செயினை புடுங்குறானுங்க. இந்த மானங்கிட்ட பழுப்புக்கு பதிலா விசா இவங்க ரொம்ப மோசமானவங்கன்னு சொல்றல. உச்சி புடுங்கனாதான் வரது. நான் பைக் எடுத்துட்டு வரேன், நீ பேக் எடுத்து ரெடியா இரு. சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கான். அப்படியே போட்டா சரியா வந்துறாதே. விசா விசா என்னாச்சு விசா? டேய் என்ன பயந்துட்டியா? நீ நினைக்கிற மாதிரி இது ரத்தம் இல்ல, பேனா மையி. சூர்யா, உனக்குள்ள இருக்கிற வீரத்தை நான் வெளியில எப்படி கொண்டு வந்த பாத்தியா? என்ன உன் உடம்புன்னு நினைச்சு என்ன காப்பாத்த நினைச்சேன். ஆனா அந்த உடம்புக்கே ஆபத்துன்னு தெரிஞ்சதும் உன் உயிரையே கொடுக்க துணிஞ்சிட்டல. அதான் காதல். தேங்க்ஸ். என்ன சூர்யா, குளத்தை கூட்டிட்டு வந்திருக்க? இப்படியேவா வீட்டுக்கு போற? நான் பார்த்து பயந்த மாதிரி உங்க அம்மா பயந்துற போறாங்க. ஆமால, நானும் மறந்தே போயிட்டேன். சரி வா, சுத்தமா கழுவி விடுறேன். ஏன், எனக்கு கழுவிக்க தெரியாதா? தெரியும் விசா, உன் உடம்புல எல்லா இடமும் உனக்கு தெரியாது, என் கண்ணுக்கு தான் தெரியும். ஏய் வேண்டாம். சரி போ, பார்த்தது தானே சொன்னேன். தாவணி ஈரமாயிடுச்சு சூர்யா. பரவாயில்ல, பைக்ல போகும்போது காஞ்சிடும். பேக் எடுத்துக்க போலாம். வாடிமா, ஸ்பெஷல் கிளாஸ் போனவளே, உன் ஆத்துக்காரர் வந்திருக்கார். ஆத்துக்காரரா? மாப்ள டீ அப்படியே நல்லா இருக்கு மச்சான். நீ வேற சின்னாத்தா ஆட்டுக்கால்ல சூப் ஒண்ணு பவர். ஆஹா, ஊருக்கே மணக்கும், அவ்வளவு பிரமாமா இருக்கும். விசா
கும்பிடுறேன் மச்சான், கும்பிடுறேன். என்ன மச்சான், ஊர்ல பெரிய மாமா சின்ன மாமாலாம் நல்லா இருக்காங்களா? எல்லாம் நல்லா இருக்காங்கம்மா. நீ எப்படி இருக்க விசா? படிப்புலாம் நல்லா போயிட்டு இருக்கா? நம்ம குடும்பத்திலே அதிகம் படிக்கணும் நீதான் புள்ள. நல்லா படிக்கணும் என்ன? நான் நல்லா படிக்கிறேன் மச்சான். நீங்க பேசிட்டே இருங்க. மாப்ள தங்கச்சி எப்படி? ஏய் அண்ணங்கார நான் இருக்கேன், அந்த பயம் இருக்கட்டும். என்னம்மா, என்ன விஷயம்? மச்சான் வந்திருக்காரு. அத நீயே அவங்க கிட்ட கேட்க வேண்டியதானே. அவங்கள சாப்பிட வர சொல்லு. மீன் குழம்பா? மீன் குழம்பு இல்லப்பா, சாம்பார். சாம்பாரா? ஏன்பா அந்த சிக்கன் அப்படியே வச்சிருக்கேன்? கேளுமா. சாப்பிடுறாங்கல்ல, சும்மா இரு. என்னத்த விசா என்ன கேக்குது? அது ஒண்ணும் இல்லப்பா, நீங்க திடீர்னு வந்திருக்கீங்களேன்னு கேக்குறா. ஓ அதுவா? அது ஒண்ணும் இல்லத்த. ஆனகுளத்து ஜோசியர் போன மாசம் நம்ம வீட்டுக்கு வந்தாரு. விசாலாட்சி ஜாதகத்தை பார்த்ததுல இந்த வருஷம் கல்யாணம் நடத்தினா நல்லதான். இதை விட்டா 4 வருஷத்துக்கு நல்ல காரியமே நடத்த முடியாதான். அதான் அப்பா அவங்ககிட்ட சொல்லிட்டு வர சொன்னாரு. நல்ல விஷயம் தானே. என்ன விசா ஏஞ்சி போகுது? கல்யாணம்னு சொன்னோடனே தங்கச்சிக்கு வெக்கம் வந்துருச்சு. ஓ அவளும் பொண்ணு தானேப்பா. அது போட்டு எடுத்து சாப்பிடுப்பா. என்ன விஷயம் விசா? ஏதோ சொல்லணும்னு சொன்ன. ஊர்ல இருந்து எங்க மச்சான் வந்திருக்காரு. மச்சானா? மச்சானா? அதான் என் அம்மாவோட அண்ணன் மக. என் மச்சான் என்ன கட்டிக்கு போற முறை மாப்பிள்ள. வரட்டும், வந்தா என்ன, உறவுக்காரங்கன்னா ஊர்ல இருந்து 4 பேர் வரதான் செய்வாங்க. ஐயோ சூர்யா, என் நிலைமை புரியாம பேசுற. அவர் தான் என்ன கட்டிக்கு போற மாப்பிள்ள. எனக்கும் அவருக்கும் கல்யாணம் பண்ண முடிவு பண்ணிட்டு எங்க அம்மா கிட்ட சம்மதம் வாங்க வந்திருக்காரு. என்ன விசா சொல்ற? உனக்கும் மச்சானுக்கும் கல்யாணங்கிற விஷயம் ஏற்கனவே உனக்கு தெரியுமா? நான் இந்த பள்ளிக்கூடத்துக்கு படிக்க வரும்போது இருந்த நிலைமை வேற, இப்ப என் நிலைமை வேற. எப்ப உன்னை என் பாவடைக்குள்ள ஒளிச்சு வச்சேனோ அப்பவே பழைய விசா செத்து போயிட்டான். இப்ப இருக்கிறது சூர்யாவோட விசா. ஒருவேளை என் மச்சான் என்ன கட்டிக்க போற நிலைமை வந்தா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். என்ன விசா இப்படி பேசுற? நீ போனதுக்கு அப்புறம் நான் மட்டும் உயிரோட இருப்பேன் நினைச்சியா? நானும் விஷத்தை குடிச்சிட்டு நீ போன இடத்துக்கே வந்துருவேன் விசா. ஆனா நம்ம காதலிக்கிறது சாகிறதுக்காக இல்ல விசா, வாழ்றதுக்காக. எதுலயும் துணிச்சலா இருக்கிற நீ எப்படி பயப்படுற? பயப்படாத விசா, நம்ம தைரியமே நம்மளை காப்பாத்தும். வா போலாம். இசைத்தமிழ் நீ செய்த அருள் சாதனை, நீ இருக்கையிலே எனக்கு பெருஞ்சோதனை. வணக்கம் வணக்கம் வணக்கம். நீங்க விசாமாவுக்கு சொந்தக்காரங்களா? என்ன இப்படி கேட்டுப்பிட்டியா? விசாவை கட்டிக்கு போற முறை மாப்பிளனே. ஓஹோ, பேர் என்ன தெரியும்ல? தானே தெரியும். மருது பாண்டி, மதுரையில இருந்து வந்திருக்கோம். நான் தான் மருத முத்துக்கால. இந்த மருதுக்கு நான் மச்சான் வேணும். விசாவோட பங்காளி மகன், விசா எனக்கு தங்கச்சி முறை வேணும். ஓஹோ, ஆமா. நீங்க என்ன மோள வாத்தியாரா? கொட்டெல்லாம் அடிக்கிறீங்க? ஐயோ, என்ன மோளங்கிறான் கொட்டுங்கிறான், எல்லாம் என் தலையெழுத்து. ஹலோ, நீங்க நினைக்கிற மாதிரி சாவுக்கும் சடங்கு அடிக்கிற மூலக்கார நான் இல்ல. சினிமா பாட்டுக்கு வாசிக்கிற தபேலிஸ்ட். ஓ, அந்த லிஸ்டா நீங்க? ஏமாப்ல உனக்கு விளங்குச்சா? அவர்தான் தெளிவா லிஸ்ட்னு சொல்றாருல மச்சான். புரியலனாலும் புரிஞ்ச மாதிரி நடிக்கிறதான புத்திசாலித்தனம். அத நீதான் மச்சான் சொன்ன. அசத்திட்ட மாப்ள. ஆமா, உங்களுக்கு இதெல்லாம் வாசிக்க தெரியுமா? என்ன எப்படி கேட்டீங்க? என் மாப்பிள்ள நல்லா வாசிப்பாரு. என்ன கொட்டுடைய சவ்வு கிழிதோ இல்லையோ, பக்கத்துல இருக்கிற காது சவ்வு கிழிஞ்சு ரத்தம் கொட்டும். எதுக்கு வந்த இடத்துல இந்த பொல்லாப்பு? அப்ப நாங்க வரட்டுமா? என்ன அதுக்குள்ளே கிளம்பிட்டீங்களே? ஒண்ணு இல்லண்ணா, நமக்கு இந்த காத்தாடி காத்தா ஒத்து வராது. மொட்டை மாடல போய் வெளிக்காத்து வாங்கிட்டு வரேன் மச்சான். வா. இசை தமிழ் நீ செய்த அருள் சாதனை. ஆமா ஆமா ஆமா, நீங்களும் இருந்து கேட்டுக்கோங்களே. மச்சான்,
என்ன மச்சான் இப்படி பயமுறுத்தா? பயப்படாத மாப்ள. மாப்ள ஒரு விஷயம் சொல்றேன், காதும் வச்சுமா இருக்கணும். என்ன மச்சான் சொல்ற? எதுவும் ஏடா விடமா ஆயிட போகுது? பயப்படுற மாதிரி ஒண்ணு இல்ல மாப்ள. நம்ம மூலக்காட்டுல இருந்து காடை லவுட்டிட்டு வந்துட்டேன். காடா? எங்க காட்டு? உனக்கு எங்க தெரிய போகுது? இதான் காடுங்கிற? காடுனா பெருசா அட்டையில இருக்கும், இது சின்னதா தட்டையா இருக்கு. மாப்ள நீ சொல்றது கவால் காடு, கிரெடிட் கார்டு தட்டையா சின்னதா தான். ஆமா, இதை எதுக்கு லவுட்ன? இதை வச்சு என்ன பண்ணுவ? மாப்ள இந்த மாதிரி காடெல்லாம் நம்மள மாதிரி ஆள்கிட்ட இருக்காது. பட்டணத்துல பெரிய பெரிய ஆளுங்க பையில வச்சுட்டு அலைவாங்க தெரியுமா? இதை எதுக்கு வச்சுட்டு அலைவாங்க? இந்த காடு இருந்தா எந்த கடையிலயும் எதை வேணாலும் வாங்கலாம். பணம் யாரு கொடுப்பாங்க? பணமா? வங்கி கொடுக்கும் மாப்ள. என்னது லுங்கியா? லுங்கி இல்ல வங்கி. வங்கியா? அப்படின்னா அதான் மாப்ள பேங்க். ஓ பேங்கா? அப்படி தமிழ்ல முதல்ல பேங்க்னு சொல்ல வேண்டியதானே, இங்கிலீஷ்ல வங்கின்னு சொல்ற? வங்கி உனக்கு இங்கிலீஷ் நாசமா போச்சு. ஓன் கூட வந்த பாரு. கருப்பனை மறக்காம மாட்டியா? அது இல்லாமலா? என்ன ரெண்டு பேரும் எங்க கிளம்பிட்டீங்க? அத்தை நாங்க ரெண்டு பேரும் சென்னை சுத்தி பார்த்துட்டு வரோம். ஆமா சின்னாத்தா, எம்ஜிஆர் சமாதி, அண்ணா சமாதி, வள்ளுவர் கோட்டம், காந்தி மண்டபம் இதெல்லாம் சுத்தி பார்க்க போனா ஊர்ல ஒரு பேர் நம்ம மைக் மாட்டோம்ல. அதெல்லாம் சரி, இந்த அருவாளை எதுக்கு எடுத்துட்டு போறீங்க? இது நம்ம குலதெய்வம் மாதிரி. இது கூட இருந்தா நம்ம குலதெய்வமே கூட இருக்கிற மாதிரி ஒரு சக்தியும் சந்தோஷமும் கிடைக்கும்ல. என்ன மாப்பிள்ள நான் சொல்றது? அத்தை நம்ம கருப்பனை சாமி அருவா வச்சிருக்கும் போது இந்த கருப்பனை வச்சுக்கிட்டுமே. யாரை பார்த்து கருப்பன்ற? நான் சாமியை சொன்ன மச்சான். அதுதானே பார்த்தேன். நீ ரொம்ப சிவப்புல. அதெல்லாம் இருக்கட்டும், செலவுக்கு ஏதாவது பணம் வேணுமா? பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. மச்சான் பணம் இருக்கா? காடு மாப்ள, காடு. ஓ வங்கியா? அதே லுங்கிதான். வா நீ சொன்னா சரிதான் மச்சான். வரசா வா மாப்ள. வரோம்ல. மாப்ள இந்த காடு மேட்டுக்கு நடந்து போனா மரியாதை இருக்காது, வண்டியில போனா ஒரு கௌரவமா இருக்கும். இடு மச்சான், மோளை வரட்டி கிளப்பிடுவோம் அப்படின்ற. மோளக்கார நான் தான் நேத்தே சொன்னல, நான் மேலக்காரன்ல தபேலிஸ்ட். நீ அதே லிஸ்ட் தான். இப்ப நாங்க வெளில போறோம், வண்டி வேணும். வண்டி வேணுமா? வண்டியில பெட்ரோல் இல்லையே. பெட்ரோல்லாம் நாங்க போட்டுக்கறோம்யா. போடுறியா? போடுறதா போடுற. ஒரு 2 லிட்டர் சேர்த்து போடுங்க. டேங்கையா ஃபுல் பண்ற போதுமா? அப்போ ஓகே, வண்டி எடுத்துக்க. அல்லு மொளகார வண்டி ஸ்டார்ட் பண்ணு மாப்ள. மச்சான் பெட்ரோலுக்கு காடு மாப்ள, காடு. ஓ வங்கியா? அதே லுங்கிதான். உனக்கு விளக்கு நான் போயிட்டேன். ஸ்டார்ட் பண்ணு. ஒண்ணு புட்டு வந்த பாரு. என்ன சொல்ல? உட்காரு மச்சான். மச்சான் உட்காரு. ஆஹா, 2 மதுரை வீரங்களும் குலகாரங்களா இருப்பாங்க போல இருக்க. இவங்க கிட்ட ஜாக்கிரதையா தான் இருக்கணும். நம்ம ஊர்ல போன மாதிரி போவாத. பட்டணத்துல பார்த்து சுதாரணமா போகணும். அந்த தீது வரும், அதுதான் சரவணா ஸ்டோர். என்ன மச்சான் இவ்வளவு அவசரமா இருக்கு? இந்த பக்கம் போனா தான் விசாவோட பள்ளிக்கூடம் இருக்கு. அங்கிட்டு இந்த பக்கம் போனீங்கன்னா தேவர் சிலர் இருக்கு. பணங்கள் எங்க? கண்டிப்பா வாங்கி தர மாப்ள. அங்கயா? சீக்கிரம் போ. வந்துருச்சு. இங்கதான். இங்கயா? இந்த இடம் தான் மாப்ள. இங்கதான் 4 வருஷத்துக்கு முன்னாடி 4000 பனைமரம் இருந்துச்சு. அப்படியா? தோப்பெல்லாம் அழிச்சு தோட்டம் ஆக்கிட்டாங்க. ஓஹோ. நான் சொன்னா நீ நம்ப மாட்டீல? நம்ப சொல்றியா? எனக்கு தெரியும் நீ நம்ப மாட்டே. நீ தானே எனக்கு கடை வெட்டி காது குத்துன, என்ன மறந்துட்டியா? உன்னை ஏன் மாப்ள நான் ஏமாத்த போறேன்? ஐயா இங்க வாங்க. ஒரு நிமிஷம் சீக்கிரம். என்னங்க இந்த இடத்துக்கு பேர் என்னங்க? பனங்கல் பார்க். ஏன் பார்க்? பனங்கல் பார்க். நீங்க வாங்க. பாத்தியா மாப்ள, உண்மையிலேயே இங்க பனங்கள் வித்துச்சு மாப்ள. பனையெல்லாம் எடுத்துட்டு அந்த ஞாபகமா பனங்கல் பார்க்குன்னு பேர் வச்சிருக்காங்க. ஓ சரி சரி. இது என்ன பிரமாதம். 23 சீன் ஒரு பஸ் ஓடுது. அதுல ஏறினா மோட்சத்துக்கே டிக்கெட் கொடுத்துருவாங்க. அப்படியா? பட்டணத்துக்காரனா கொடுத்தாலும் விடுமா மச்சான்? படிச்சவனல்ல. நம்ம போலாமா? இந்த பக்கம் மச்சான். இடது பக்கமா போ. ஏய், உனக்கு தின்பண்டம் எடுத்துட்டு வந்திருக்கேன். தின்பண்டமா? எங்க காட்டு. என்ன இது? இது புடிச்ச உருண்டை. கல்லு மாதிரி இருக்கு. இதை எதுல செய்றாங்க? என்ன நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. ஆனா இதை விட எனக்கு பிடிச்ச உருண்டை வேற ஒண்ணு இருக்கு. என்னது? கிட்டவா, காதுல சொல்றேன். ஐயோ சி, பொட்ட புள்ளகிட்ட இந்த மாதிரி அசிங்கமா பேசாதன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன். ஐயோ அடிக்காத, அடிக்காத விசா, பலிக்குது. ஐயோ
இன்று முதல் வடை இலவசம். நம்ம ஆளுக்கு இன்னைக்கு பிறந்த நாள், அதான் வடை இலவசம் போட்டிருக்கேன். யார் உங்காளு? சகிலா. சகிலா உங்காளா? ஆமா, தீவிர ரசிகன்ல. வடையே இலவசமா கொடுக்கறேன்னா பாத்துக்கேன். நல்ல ரசிகர் தான். ஓசி வடை தானே, ஒரு 2 வடை தாங்க. என்ன 2ஆ கட்டுக்கிட்டு 4ஆ எடுத்து சாப்பிடு. 4. உங்களுக்கு ரொம்ப நல்ல மனசு. ஓசி வடை கூட இவ்வளவு ருசியா இருக்கு. அப்படின்னா இன்னும் 4 வடை சாப்பிடுங்க, டீயும் போட்டு தரேன். வடை தான் ஓசில சாப்பிட்டோம். டீக்காவது காசு கொடுங்க. இந்தா டீ. இந்தப்பா டீக்கு 2000 ரூபாய் காசு. இது டீக்கு சரி, திண்ணிய வடை அதுக்கு யார் காசு கொடுப்பாங்க? வடைக்கு காசா? ஆமா. போன்ல என்ன போட்டுருக்க? என்ன போட்டிருக்கு நீயே படி. இன்று முதல் வடை இலவசம். அது அப்படி வாசிக்க கூடாதுடா. இன்று முதல் வடை இலவசம். முதல் வடை தான் இலவசம், மத்ததுக்கெல்லாம் காசுன்னு அர்த்தம். நீ சாப்பிட்டது 90ல இருந்து 100க்குள்ள இருக்கிற வடை மரியாதை காசு கொடுத்துட்டு போ. இதுதான் தமிழ்ல நல்லா படிக்கணும்னு சொல்றதோ. அப்ப முதல் வடை யார் சாப்பிட்டா? உப்பு இருக்கா காரம் இருக்கா நான் தான் சாப்பிட்டு பார்க்க முடியும். இதுக்குன்னு உங்க ஆத்தாலியா கூப்பிட முடியும்? ஏய், நான் தாண்ட சாப்பிட்டேன். ஒழுங்கு மரியாதை காசு எடு. என்கிட்ட காசு இல்லையே. காசு இல்லன்னா அந்த பேலன்ஸ் உளுந்து வச்சிருக்கேன், அரைச்சு வச்சுட்டு போ. என்ன என்ன சவுண்ட் விடுற? உங்கள மாதிரி எத்தனை பேரை நாங்க பாத்துருக்கோம். வாடா எல்லாம் ஆடுறா. என்ன பீஸ் எப்படி மாப்ள? என்னை விட கொஞ்சம் கலரா இருக்குன்னு கண்ணாடியை பார்த்துட்டு என்ன அசிங்கப்படுறேன். இரு நானும் கலரை ஏத்திக்கிறேன். வா வா, நம்ம வண்டியில போலாம். நான் வண்டியில வரல. வண்டியில வந்தீங்கன்னா சீக்கிரம் பள்ளியோட விட்டுருவோம்ல. இல்ல மச்சான், நான் தான் வண்டியில வரலன்னு சொல்றேன்ல. பாருங்க, அவன் தான் ஆசைப்பட்டு கூப்பிடுறான்ல, போக வேண்டியதானே. நான் தான் சொல்றேன்ல, எனக்கு வண்டியில ஏறி பழக்கம் இல்ல, நான் நடந்தே போறேன். என்னைக்குதான் இவ சொன்ன பேச்சு கேட்டிருக்கா. எப்படியோ போ. ஆசையா இருந்த மச்சான். தங்கச்சி தான் வரலன்னு சொல்லிச்சுல, வா நம்ம ஒரு ரவுண்ட் போயிட்டு வருவோம். அப்படிங்கிற? அப்படிதான் வண்டி ஸ்டார்ட் பண்ணு. இந்த கர்மா எதுக்கு இனிமே? ஸ்டார்ட் பண்ணு. இன்னைக்கு ஒரு 2-3 ரவுண்ட் அடிச்சு வந்துருவோம். இரு மச்சான், கிளப்ப வேணாமா? என்ன வண்டி ஓட்டுறாத, நான் ஏறேன் பாரு. என்ன மச்சான் இந்த ஹோட்டல்லையா? ஹோட்டல்ல பார்த்தா பெருசா தான் இருக்கு. நாட்டுக்கு ருசியா இருக்குமா தெரியலையே. சாப்பிட்டா பாப்பேன். அப்படிங்கிற? பாத்தியார் ரெடி பண்ணிட்டீங்களா இல்லையா? ஆச்சு சார், ஒரு 5 நிமிஷத்துல ஃபுல்லா ரெடி ஆயிடும். இப்படி தான் சொல்லி மானத்தை வாங்கிட்டீங்களா? மச்சான் இன்னைக்கு ஒரு வெட்டு வெட்டாம திரும்ப மாட்டேன். ஆமாப்ல. உடல கிள்ளுது மச்சான். இன்னைக்கு ஒரு நாள் எவ்வளவு சாப்பிட முடியுமா சாப்பிட்டுக்கோ. மச்சான் ஒண்ணா வாக்க மீற மாட்டியா? முதல்ல உட்காரு நீ. அப்பல இத எடுத்து கையில தொடச்சுக்கோ. சார் ஆள் புதுசா இருக்காங்க. ஆமாண்டா, இன்னைக்கு உள்ளூர் தாதாக்கள் எல்லாம் வெளியூர் தாதாக்களை வச்சு தானே காரியத்தையே முடிக்கிறாங்க. அப்படியா? அவனுக்கு மீசையும் வீச்சர் வாழையும் பார்க்கும்போது தெக்கத்து காரணம் மாதிரி தான் தெரியுது. இருக்கும். ஒரே வீச்சில 10 தலையை சீவிடுவானு போல. ஆமா சார். மச்சான் பணம் வச்சிருக்கல? காடு மாப்ள, காடு. ஓ வங்கியா? அது லுங்கிதான். அவனுக்கு எது கேட்டாலும் லேட் பண்ணாம சீக்கிரம் கொண்டு வந்து கொடு. இல்லனா நம்ம தலை இருக்காது. அப்படியா? இது மாதிரி அங்க வந்து நீட்டிராத, உன் தலை இருக்காது. சீக்கிரம் போய் எடுத்துட்டு வா. சரிங்க. மச்சான் இந்த மாதிரி மாடி ஓட்டலாம் அடிக்கடி வந்திருக்கியா? நான் எத்தனை கடைக்கு போய் தெரியுமா? நான் இப்பதானே வர்றேன். அப்படியா? இது மட்டன் பிரியாணியா? இல்ல சார், சிக்கன் பிரியாணி. சிக்கன் பிரியாணியா? ஆமா, எனக்கு மட்டன் பிரியாணி தான் வேணும். முதல்ல இத சாப்பிடு மாப்ள, அப்புறம் ஆர்டர் பண்ணுவோம். வை வை வை. கேட்காம கொண்டு வராங்க. சாப்பிடு. வை வை வை. என்ன சுறுசுறுப்பு. பா பா பா. சரிங்க. இந்த மாப்ள நல்லா சாப்பிடு, வயிறு நிறைய சாப்பிடு. போதும். நம்ம சைடுல சாப்பிட வேண்டியதான். சின்னதா இதை விட நல்லா சாம்பா. எவ்வளவு வேணாலும் வெட்டுங்க. என் தொல்லை பத்தி எனக்கே சொல்றியா? இல்ல இல்ல, ஆறாமர சாப்பிடுங்கன்னு சொன்னேன். ஆறுனதுக்கு அப்புறம் எப்படியா சாப்பிட முடியும்? ஐயோ, ஃப்ரீயா சாப்பிடுங்கன்னு தான் சொன்னேன். ஃப்ரீயா சாப்பிடுறதுக்கு நான் பிச்சைக்காரனா? மச்சான் என்ன சாப்பிடும்போது டென்ஷன் ஆகுறீங்க? இங்க நின்னு நீ தான் டென்ஷன் பண்ற. பேசாம போய் என் மாப்பிளைக்கு 2 மட்டன் பிரியாணி கொண்டு வா. மாப்பிளைக்கு 2 மட்டன் பிரியாணி கொண்டா. அவன் எனக்கு தான் மாப்பிள. ஏன் தொற நீங்க போக மாட்டீங்களோ? நான் தான் இந்த ஹோட்டலுக்கு ஓனர். பிரஸ்டீஜ் ப்ராப்ளம்னா இதோ சீக்கிரம் கொண்டு வந்துருவான். நீங்க டென்ஷன் ஆகாம சாப்பிடுங்க. சீக்கிரம் கொண்டாயா. இது மட்டன் பிரியாணியா மட்டமான பிரியாணியா? ஸ்பெஷல் பிரியாணிங்க.
இன்னைக்கு வருமானம் போனாலும் என் தலை வயிறு நிறைய தப்பிச்சது ஆண்டவனே. இது நமக்கு அடடா இது மட்டன் தான். மட்டன் பாருங்க ரொம்ப உஷாரா பண்ணுங்க. உள்ள காரியை பார்த்துட்டானுங்க. காடு வச்சான் காடு. வஞ்சி அதே லுங்கி தான். நல்லா சாப்பிடு. சூர்யா அப்பா. நீ ஸ்கூலுக்கு வாங்க. யூனிஃபார்ம் கார்ல வச்சிருக்கேன், போட்டு கிளம்பு. சரிப்பா. என்ன சூர்யா இவ்வளவு லேட்டு? இன்னைக்கு என்னோட பிறந்தநாள் டீச்சர். எங்க அம்மாவுக்கு திதி கொடுத்துட்டு வர லேட் ஆயிடுச்சு. என்ன சூர்யா உனக்கு பிறந்தநாள்ன்ற திதின்ற? நான் பிறந்த அன்னைக்கு தான் டீச்சர் எங்க அம்மா இறந்தாங்க. சரி போய் உட்கார். ஓகே டீச்சர். என்ன சூர்யா, நீ பிறந்த அன்னைக்குதான் உங்க அம்மா இறந்தாங்களா? ஆமா விசா, அதனாலதான் நான் பிறந்த நாளே கொண்டாடுறது இல்ல. லீப் வருஷத்துல பிறந்தவங்க கூட 4 வருஷத்துக்கு ஒரு தடவை பிறந்த நாள் கொண்டாடுறாங்க. ஆனா ஆண்டவன் எனக்கு ஆயுள் முழுக்க கொண்டாடுறபடி பண்ணிட்டான். ஏய் சூர்யா, என்ன பாரு, என் முகத்தை பாரு. இது வரைக்கும் நீ சூர்யா மட்டும்தான். ஆனா இப்ப உனக்குள்ள விசா இருக்கா. நீ எதுக்கும் கண்கணும் கூடாது. என்ன சரியா? தலையாட்டாத, வாயை திறந்து சரின்னு சொல்லணும். சரி சரின்னு இப்படி சலிச்சுக்கிட்டு சொல்லாத, கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு சொல்ல செல்லம். சரி. இப்பதான் நீ ஏன் சூர்யா. இனிமே எனக்கும் இன்னைக்குதான் பிறந்த நாள். சரி, நம்ம பிறந்த நாள் கொண்டாடலாமா? சரி கொண்டாடலாம். ஆனா எப்படி கொண்டாடுறது? புதுமையா கொண்டாடலாமா? புதுமையாவா? ஆமா, இன்னைக்கு தானே உனக்கு பிறந்த நாள். உடம்புல துணியே இல்லாம பிறந்திருக்கல. ஐயோ எனக்கு வெக்கமா இருக்கு. அப்புறம் வரவங்க எல்லாம் உன்னை தூக்கி கொஞ்சுவாங்க. மத்தவங்க எல்லாம் உன்னை தூக்கி கொஞ்சறதுக்கு முன்னாடி நானே உன்னை தூக்கி கொஞ்சிக்கிறேன். ஐயோ என் செல்லம், என் குட்டி, என் பொட்டு. மாதிரியே வழுக்கையா இருக்கு. மூக்க பாரு. ஆப்ல ஆடு சிரிச்சுக்கிட்டு இருக்கும்போதே போட்டுருவாங்களோ? இல்ல மச்சான். சொல்லு சொல்லு மச்சான், ஆடு பல்ல வளர்க்கல மச்சான். உனக்கு ஆடு எவ்வளவோ பரவாயில்ல. சிச்சி ஐயே, என்னத்த நெருப்புல போட்டு சுடுறேன்? அதான் மாமி, நல்லா பாருங்க ஆடிக்கலாம். என்ன கன்றாவியோ, கொடல பெரட்டிண்டு வருது. எதுக்காக இப்படி நெருப்புல போட்டு சுடுறேன்? செத்ததுக்கு அப்புறமும் சித்திரவதையா? பேச்சுலர் சார், செத்து இப்படி வாங்கோ. என்ன மாமி முற்றத்துல இப்படி அசிங்கம் பண்றாளே, செத்து நீங்க கேட்கப்படாதோ? மாமி தோலை உரிச்சிட்டா அதனுடைய டேஸ்ட் குறைஞ்சிரும். அப்படியே போட்டு வாட்டி குழம்பு வச்சா அடா 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 என்னமா டேஸ்டா இருக்கு தெரியுமா? உங்களாண்ட போய் சொன்னேன் பார், நீக்கு ஒண்ணும் புரியல. நாக்குக்கு புரியுதா மாமி? என்ன கன்றாவியோ, இதெல்லாம் எப்படிதான் சாப்பிடுறாளோ தெரியல. இதெல்லாம் போட்டு வாட்டுறீங்களே, கூட இது இருக்குதா? இதெல்லாம் இல்லாமலா இது? மோளக்காரன எல்லாத்தையும் முடிச்சு உனக்கு சொல்லி அனுப்புறோம். வீட்டுக்குள்ள உட்காந்து மோப்பம் முடிச்சிட்டாரு. ஓ ஐயோ அருவா. ஏண்டா மதன், பள்ளிக்கூடத்துக்கு போகாம இன்னைக்கு ஊர் சுத்த கிளம்பிட்டியா? நானா போக மாட்டேன்னு சொல்றேன். 1500 ஸ்கூல் ஃபீஸ் கட்டு, நாளைக்கே போறேன். என்னது 1500 ரூபாயா? அம்புட்டு பணத்துக்கு நான் எங்கடா போவேன்? ஏண்டா எவன் பைக்கோ எடுத்துட்டு வந்து ஊர் சுத்துற, அதுக்கு 50 100 செலவு பண்ற, அதை சேர்த்து வச்சு ஃபீஸ் கட்டலாம்ல? ஏண்டா வெட்டி பந்தா உனக்கு? நீ நல்லா படிச்சா உன் தலையெழுத்து மாறும் தானே 4 இடத்துல 10 பாத்திரம் தேய்ச்சி உன்னை படிக்க வைக்கிற. நீ நல்லா படிச்சு பாஸ் மார்க் வாங்குற வழிய பாருப்பா, உன் தலையெழுத்து மாறும். அதெல்லாம் எனக்கு தெரியும். பாஸ் ஃபெயில பத்தி நீ என்கிட்ட பேசாத. முதல்ல பணத்தை கொடுக்குற வழியை பாரு. ஆம்பளை பிள்ளைக்கு அட்வைஸ் பண்றது குடும்பத்துக்கு ஆகாது. இடத்த காலி பண்ணு பாப்போ. 50 100 இருந்தா உங்க அப்பா புடுங்கிட்டு போயிடுறான். நீ பாஸ் மார்க் எடுக்கிறதுக்கு 1000 500 போடுங்கற. என் தலையெழுத்து என்னைக்குதான் மாறுமோ அந்த ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். எப்படியாவது போய் தொலை. என்னடா மச்சான், ஒரு வாரமா ஸ்கூலுக்கே வரல? அதுவாடா, நம்ம எச்எம் இருக்காரு, எப்ப பார்த்தாலும் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுன்னு டார்ச்சர் பண்றாரா. அதான் மச்சான் வரல. உனக்கு பணம் கட்டியாச்சுடா மச்சி. யாரா கட்டுனது? டேய், உனக்காக சூர்யா தானே அவங்க அப்பா கிட்ட பணம் வாங்கி கட்டினா. தேங்க்ஸ் மச்சான். ஆமா, பவித்ரா வெங்க 2 நாளா காணோம். ஏண்டி உங்ககிட்ட ஏதோ சொல்லிட்டு போனாளா? விசா, இவங்கெல்லாம் யாரு? உன் கூட படிக்கிற பிள்ளைங்களா? ஆமா மச்சான், இவ சரண்யா, இவ காயத்ரி, இவ மாலினி. அவங்கெல்லாம்
இவன் மதன், இவன் அன்பு, அவன் அனில். என்னடி இவரு விருமாண்டி மாதிரி இருக்காரு? விருமாண்டில தாயே விசாவை கட்டிக்கு போற முறை மாமா. விசாவுக்கு பரிச்சை முடிஞ்ச கையோட 2 பேத்துக்கும் கல்யாணம். நாள் கூட குறிச்சாச்சு. எல்லாத்துக்கும் பத்திரிக்கை அனுப்புறோம். 10 நாளைக்கு முன்னாடியே வந்துருங்க. எல்லாரும் அவசியம் வந்துடணும். சரியா? கண்டிப்பா வந்துடும். நீ அடங்கவே மாட்டியா மச்சான்? மாப்ள, என் தங்கச்சியை கூட்டி வீட்டுக்கு போ. நான் தனியா ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துறேன். சரி இந்தா. விசா வா விசா போலாம். வா விசா. அட வாமா. வா. ஒரு பொண்ணு பின்னாடி உட்கார்ந்தா நல்லா ஜாலியா இருக்கும். வல்லவன் செட்டிநாடு ஏசி உணவகம். ஒரு படி படிச்ச வேண்டியதான். எங்க உட்கார? நல்லா பசி. இந்த ஹோட்டல்ல இருக்கிற எல்லாத்தையும் ஒரு ரொட்டி வெட்ட வேண்டியதான். ஊருக்கே போடுற ஏரிசி இந்த ரூம்குள்ள போட்டுருக்கான். சார் என்ன சார் சாப்பிடுறீங்க? என்ன இருக்கு? பிரியாணி, சாப்பாடு. பிரியாணி உண்டுவா. சிக்கன், மட்டன், வான்கோழி பிரியாணி. எது சார் வேணும்? வான்கோழி பிரியாணியா? ஆமா சார், இந்த ஹோட்டல்லையே இதான் சார் ஸ்பெஷல். அப்ப அதே கொண்டு வாப்போ. ஓகே சார். சீக்கிரம் கொண்டு வா, பசி கிள்ளுது. என்னது அந்த ஹோட்டல்ல எதுவுமே கேட்காம டக்கு டக்குன்னு கொண்டு வச்சாங்க. இந்த ஹோட்டல்ல கேட்டு கேட்டு வச்சாங்களே. ஒருவேளை உள்ள இருக்கிற காடை பார்க்கலையோ? பார்த்துக்கணுமே. வேற என்ன சார் வேணும்? சாப்பிட்டு சொல்றேன். ஆமா, இவரு நடந்து போக மாட்டாரா? வரும்போது நடந்தா சார் வந்தாரு. சாப்பிட்டதுக்கு காசு கொடுக்கலன்னா உருப்படியா நடந்து போக விடுவோமா? கால 2ஐயும் அடிச்சு நொறுக்கி அனுப்பி விட்டுருக்கோம். காசு இல்லாம சாப்பிட்டானா? ஆமா. தவஞ்சாரி பைய. எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் 2 இழுப்பு இழுத்து போனேன். நாங்க போதும் போதுங்கிற அளவு கொடுத்துட்டோம். நீங்க நல்லா காலை கடிச்சு ருசிச்சு சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. என்ன ருசி, என்ன ருசி. இதெல்லாம் என் மாப்பிளைக்கு சாப்பிட கொடுத்து வைக்கல. என்ன இருந்தாலும் ஏன் முகராசி அவனுக்கு வருமா? சார் வேற ஏதாவது சாப்பிடுறீங்களா? போதும் போதும். இது என்ன? பில்லுங்க. இல்ல. ஆமா. எதுக்கு? நீங்க சாப்பிட்டதுக்கு பில்லு. பணம். பணமா? ஆமா. என்கிட்ட பணம் எல்லாம் இல்ல. கிரெடிட் கார்டு ஒண்ணா இருக்கு. கொடுங்க. என்னையா பணம் இல்ல? இதான் சார் கொடுத்தாரு. என்னையா இன்னைக்கு வர்றவெல்லாம் சாவுகிறாக்கியா இருக்கான். சாப்பிட்டு எல்லாம் துட்டு கொடுக்காம போறான். இப்பதான் ஒருத்தனை அடிச்சு விரட்டி விட்டுருக்கோம். சரி போய் அவனை கூட்டு வா. சார் உங்களை முதலாளி கூப்பிடுறாரு. தெரியல சார், வாங்க. போ வரேன். இதுக்கு தான் இந்த மாதிரி சின்ன ஹோட்டலுக்கு வரக்கூடாது சார். இவர் தானா? ஐயாவை ஸ்பெஷல் ரூமுக்கு கூட்டிட்டு போப்பா. ஓகே சார். சாப்பிட்டு சரிக்கிறதுக்கு நாங்க ஒரு நல்ல ஸ்பெஷல் சூப் கொடுப்போம். அதை போய் சாப்பிட்டுக்கிட்டு இருங்க. இந்த வர்றேன். இந்த ஹோட்டல்ல எல்லாம் விதவிதமா கவனிக்கிறாங்கயா. ஒழுக்கத்தலையா, இன்னைக்கு உன் எலும்ப ஒடிச்சு சூப் வச்சு போடுறவா. அத்தை ஊரு கிளம்புற அத்தை. மச்சான் வந்தா நேரா பஸ் ஸ்டாண்ட் வர சொல்லுங்க. சரிப்பா. மட்டுமா விசா? அப்புறம் நான் சொன்ன விஷயத்துல அண்ணன் கிட்ட சொல்லிடு. வர சித்திரை மாசம் ஒரு நல்ல நாளை பார்த்து நிச்சயம் வச்சுக்கலாம்னு சொல்லிடு. என்ன அத்தை நீங்க வரும்போது அந்த பக்கத்து வீட்டு மாமியா மறக்காம கூட்டுவாங்க அத்தை. சரி சரி. என்னங்க இது ஊர் கிளம்பிட்டீங்களா? மோளக்காரனே மாமி எல்லாம் கல்யாணத்துக்கு வராங்க. நீங்க 2 நாளைக்கு முன்னாடியே கல்யாணத்துக்கு வரீங்க. உங்க கல்யாணத்துல கிடா வெட்டீங்களா? அது இல்லாமலா? அப்ப ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்துடுறேன். போயிட்டு வரேன் அத்தை. குட்டி போயிட்டு வரட்டுமா? பாத்துக்கோப்பா. சரிங்க அத்தை. உங்களை தேடி யாரும் வந்திருக்காங்க. என்னன்னு கேளுங்க. மாப்பிள மாப்பிள நான் தான் மாப்பிள முத்துக்கால. மச்சான் என்ன மச்சான் வேற இது? எல்லாம் காடு மாப்பிள, காடு. எது காடா? ஆமா மாப்பிள. இந்த காடுல காசு இல்லையா? என்ன அடிச்சு அள்ளி போட்டாங்க மாப்பிள. காசை வங்கி தரும்னு சொன்ன? வங்கி எங்க குடுச்சு? வங்கி இப்படி மூஞ்சி வீங்கி போற மாதிரி வாங்கி தான் குடுச்சு. நீ அத்தை வீட்ல இருந்து நல்லா உடம்பு தேர்ந்து வா. நான் ஊருக்கு போறேன். மாப்பிள மாப்பிள மலை ஏறி போனாலும் மாமா மச்சான் உறவு வேணும்னு சொல்லுவாங்க. இப்ப கை தாங்களா ஊருக்கு கூட்டிப்போம் மாப்பிள. நம்ம அம்பலத்தடி கல்யாணம் வைக்கிறத கட்டு போட்டு என்ன காப்பாத்திக்கிறேன் மாப்பிள. சரி வா மச்சான். இதுக்கு அவங்களே பராயிரம் எப்படி உன்னை விட்டுட்டு போய் சாப்பிட்டதுக்கு எனக்கு கிடைச்ச பரிசா இது.
மெதுவா மெதுவா பாத்து ஏறு. தூக்கி விடு மாப்ள. ஏய், அட போப்பா. சீக்கிரம் வாப்பா. சூர்யா வா, உனக்கு ஒண்ணு காட்டுறேன். யாரும் இல்லாத இடத்துக்கு கூட்டு வந்து ஏதோ காட்டுறேன்ற. நான் தான் எல்லாத்தையும் பார்த்துட்டேனே. வேண்டாம், அப்புறம் நான் கோவக்காரி ஆயிடுவேன். சும்மா தமாஷுக்கு சொன்னேன். ஏய் அங்க பாரு. வா, சூப்பர் தேன் கூடு. ஆனா என்ன பண்றது, ரொம்ப உயரத்துல இருக்கே, எனக்கு ஏறி பழக்கம் இல்ல. உனக்கு எதுலயும் ஏறி பழக்கம் இல்லன்னு உன்னை பார்த்தாலே தெரியுதே. எதையும் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடுவியா? பின்ன மதுரைக்காரியா கொக்கா? இப்ப என்ன பண்றது விசா? நீ ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். மரம் ஏறாமலே தேன் எடுக்கிறது எனக்கு தெரியும். இத பார், நூலு. என்ன விசா என்னென்னமோ காட்டுற? நீ ஒண்ணும் அவசரப்பட வேண்டாம். நான் இந்த ஹேர் பின்ல நூலு சுத்தி அந்த தேன் கூட்ல ஓங்கி அடிச்சா நூல் வழியா தேன் வரும். அப்புறம் நம்ம குடிச்சு குடிக்க வேண்டியதுதான். ஓ, அப்படி ஒண்ணு இருக்கா? நீ குடி. ஐயோ, உடம்பெல்லாம் கொட்டிடுச்சே. ஏய், எவன்டி அவ? என்னம்மா சொல்ற? நடந்து தாண்டி கேக்குறேன். அன்னைக்கு உன் மாமா வண்டியில ஏற மாட்டேன்னு சொன்னியே, இன்னைக்கு எவன் கூட தோள் மேல கை போட்டு ஜோடியா போற? யாரடி அவ? யாருன்னு கேக்குறல்ல? எவன்டி அவ? ஒண்ணு விளக்கு மாத்த நடிச்சு கொண்டா என்ன பாவி நாயே. என்ன காரியம் பண்ணிட்டு இவ்வளவு தைரியம்? என்ன காரியம் பண்ணிட்டு விளைக்கிற பாருங்கம்மா. வெட்டி போடுறீங்க நாயே. ஐயோ, நான் எங்க அண்ணனுக்கு என்ன பதில் சொல்லுவேன்? நல்ல சம்சாரி வீட்டுக்கு போறதுக்கு முன்னால எப்படி அவசாரியா வந்து நிக்கிறாளே. என் தலையில கல்ல தூக்கி போட்டாலே பாவி. நான் கூப்பிடுறதையும் என்ன கைவிட்டுடுச்சு. நான் என்ன பண்ணுவேன் மாமி? ஒண்ணும் இல்ல விசாமா, கொஞ்சம் அமைதியா இருங்க. நான் என்னன்னு விசாரிக்கிறேன். ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? என் வயிறு எரியுதே. என் ஈரக்கொலையில ஈத்த காய்ச்சி ஊத்திட்டாலே உடுக்கலி முண்டை பாவி. சரி விசாமா, கொஞ்சம் அமைதியா இருங்க. நான் என்னன்னு இவகிட்ட விசாரிக்கிறேன். பாவாடை கட்ட தெரியாத பச்சை புள்ள நினைச்சிட்டு இருந்தேன். பாவி மகன் இப்படி ஆம்பளைக்கு அவுத்து போட ஆசைப்பட்டா பாரு. ஐயோ, அடங்கப்படாது எடுப்பட்ட சிரிக்கி. நான் என்ன பண்ணுவேன் மாமி? நான் என்ன பண்ணுவேன்? அழாதீங்க, நான் என்ன உள்ள வாங்க. என்னாச்சு விசா? ஏன் அழுற? வருங்கால எம்எல்ஏ பூரா இங்கெல்லாம் இருக்கான். வணக்கம் சார். சூர்யா, உன்னை ஹெட் மாஸ்டர் கூப்பிடுறாரு.
போயிட்டு வந்துடுறேன் சார். போயிட்டு எதுக்கு கூப்பிட்டுருப்பாங்க? டேய் எதுக்குடா அவர் கூப்பிட்டாரு? ஒண்ணும் இல்லடா, சும்மா தான். டேய் என்ன விஷயம்டா? இந்த எச்சம் ஏதாவது சொன்னாரா? இல்ல, ஒன்னும் சொல்லல. ஏய் சூர்யா, ஹெச்எம் என்ன சொன்னாரு? ஏய் என்னடா கையெல்லாம் ஒரே காயமா இருக்கா? என்னப்பா இது காயம்? காதல் சூர்யா, என்னப்பா என்னப்பா இப்ப படுத்திருக்க? சூர்யா, ஏய் என்ன என்னாச்சுப்பா? ஐயோ. இரு வரேன். சூர்யா, உன்னை யார் அடிச்சாங்கன்னு கேட்க மாட்டேன், எதுக்காக அடிச்சாங்கன்னு கேட்க மாட்டேன், நீ ஒரு பொண்ணை காதலிக்கிறியான்னு கேட்க மாட்டேன், அவ அழகா இருக்காளான்னு கேட்க மாட்டேன், நீ அவளை உயிருக்குயிரா காதலிக்கிறியான்னு கேட்க மாட்டேன். ஆனா ஒன்னே ஒண்ணு கேட்பேன், உன்ன மாதிரியே அவளும் உன்னை உயிருக்குயிரா காதலிக்கிறாளா? ஆமா பாட்டி. ஓகே ஓகே, கவலைப்படாத, ரெஸ்ட் எடுத்துக்கோ. பாத்து மெதுவா. அர்ச்சனா, எஸ் மேடம். சங்கர், எஸ் மேடம். மதன், எஸ் மேடம். கமலா, எஸ் மேடம். விசாலாட்சி, விசாலாட்சி அவ வரல மேடம். 47, 48, 49, வெங்கட், 50. இங்க வாடா. என்னண்ணா? ஏன்டா உங்க அக்கா ஸ்கூலுக்கு வரல? இனிமே எங்க அக்கா ஸ்கூலுக்கு வராது. ஏன்? அம்மா போக வேணாம்னு சொல்லிட்டாங்க. போக வேணும்னு சொல்லிட்டாங்களா? ஏன் அப்படி சொன்னாங்க? தெரியாது. போய் உங்க அக்காவை கூப்பிடு. அம்மாவும் அக்காவும் மாமி கூட கோயிலுக்கு போயிருக்காங்க. சரி, நான் வரேன். 51. மாமி, நீங்க என்ன மாத்திரை வாங்குறீங்க? குரோசின் வாங்கவா? ஒரு 5 குரோசின் மாத்திரை எடுங்க. சரிங்கம்மா. அப்புறம் ஒரு அமிர்தாஞ்சன் எடுங்க. சரி. என்ன? சூர்யா உங்ககிட்ட பேசணும்னு சொன்னா. எங்க இருக்கான்? அது அங்க நிக்கிறா. ஒரு நிமிஷம் இரு. விசாமா, நீங்க மாத்திரை வாங்கிட்டு இருங்க, நான் இதோ வரேன். வா போலாம். என்ன சூர்யா, என்ன விஷயம் இங்க வந்திருக்க? உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் மாமி. என்கிட்டயா? என்ன விஷயம்? உங்க வீட்டு பக்கத்துல விசான்னு ஒரு பொண்ணு இருக்காளே, அவ எங்க கிளாஸ் தான் படிக்கிறா. ஓ அப்படியா? அவ 2 நாளா கிளாஸுக்கு வரல. அவளோட தம்பி கிட்ட கேட்டேன், அவங்க அம்மா போக வேணாம்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னா. அதான் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமேன்னு. ஆமா, அவளை நீ எதுக்கு விசாரிக்கிற? அவளை நீ காதலிக்கிறியா? ஆமா மாமி. அப்போ அன்னைக்கு நீ தான் அவளை பைக்ல கூட்டின்னு போனதா? அன்னைக்குதான் அவளுக்கு சனியை முடிக்கவே ஆரம்பிச்சது. அவங்க அம்மாவை நீ பாத்திருக்கியா? பாத்திருக்க மாட்டேன். அதோ அங்க நிக்கிறாங்களே, அவங்க தான் அவ அம்மா. அவ பொம்பளை இல்ல, ராட்சசி. என்ன மாமி சொல்றீங்க? பின்னென்ன, அவ ஏற்கனவே அவ கிராமத்துல இருக்கிற மாமன் பையனுக்குன்னு முடிவு பண்ணவ. அவளுக்கும் உனக்கும் ஒத்து வராது. அவளை நீ மறந்துடு. அவ குடும்பத்தை பத்தி உனக்கு தெரியாதுப்பா. அந்த விசா இருக்காளே, அவ சரியான காட்டுப்பூச்சி. அவளோட மாமா இருக்கானே, அவன் சரியான காட்டான். நடு வீட்லயே ஆட்டுத்தலையே நெருப்புல வாட்டி திங்கிறவங்க. ஆனா உன எதுக்கு எடுத்தாலும் அறிவாள தூக்குறவங்க. அவளுக்கும் உனக்கும் கொஞ்சம் கூட ஒத்து வராதுப்பா. பேசாம எல்லாத்தையும் மறந்துட்டு படிக்கிற வேலையை பாரு. அப்படி சொல்லாதீங்க மாமி, 2 பேரும் உயிருக்கு உயிரா காதலிக்கிறாங்க. நான் வேணா உங்க அம்மா கிட்ட பேசவா? வேண்டாம் சூர்யா. அவ பெத்த மகனு கூட பார்க்காம தொடப்பத்தாலேயே 100 அடி அடிச்சவ. இப்ப கடத்திருவனு கூட பார்க்காம உன் மானத்தை கப்பல் ஏத்திருவா. வீணா உன் மரியாதை தான் கெட்டு போகும். நீ இப்ப வீட்டுக்கு கிளம்பு. நான் விசா கிட்ட பேசிட்டு உனக்கு தகவல் சொல்லி அனுப்புறேன். சரியா? சரி மாமி. நான் வரேன். இருங்கடா, இன்னும் சூர்யா வரல. என்னடா மச்சான் இன்னும் டல்லா இருக்க? கவலை விடுறா மச்சான். மாமி கிட்ட சொல்லிட்டோம்ல, அவங்க விசாவை பார்க்க நாளைக்கே ஏற்பாடு பண்ணிடுவாங்க. டோன்ட் வரிடா மச்சான். மச்சான், சொல்ல மறந்துட்டேன்டா, நம்ம டீ கடை பாலன் ஆயிரல, அவருக்கு நீ பிறந்த நாள்ரா. ஆமா மச்சான், உண்மையிலே சொல்றேன், பஜாரே வரை மஜாவா இருக்கு மச்சான். ஓ அப்படியா? ஆமா மச்சான்,
நம்ம எழும்பூர் அந்தோணி கானா, குயிலுக்குப்பம் மீனா, அப்புறம் நம்ம ஜெயமுருகனோட சினி டான்ஸ் அது இதுன்னு போட்டு ஒரே அமக்கலா படுத்துறாங்க மச்சான். அதனால நாமளும் ஜோதியில போய் ஐக்கியமாயிடுவோன்றேன். டேய் வாங்கடா உடனே போலாம். சரி வாங்கடா போலாம். மாமி மாமி இத வந்துட்டேன். என்ன விசாமா? என் வீட்டுக்கார் பண விஷயமா ஐஜி ஆபீஸ் வரைக்கும் போறேன். விசா வீட்டுல தனியா இருக்கா, கொஞ்சம் பாத்துக்கோங்களேன். சரி விசாமா, வரேன். விசா பர்ஸ் எடுக்க மறந்துட்டேன் மாமி. விசா எத்தனை தடவை சொல்றது? ஏட்டு நாயே, அவனை உள்ள வர வச்சுட்டு பாவி உள்ள கண்ணாடி முட்டை நாசமா போறவளே, என் கூட எங்களுக்கு வந்தவளே. எப்படியாவது போய் தொலைடி, நான் செத்து போறேன். விடு, விடு, விடு சொல்றல. ஒண்ணு செஞ்சுக்காதம்மா, நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேம்மா. இனிமே எந்த தப்பு பண்ண மாட்டேம்மா. நீ இல்லாம நான் உயிரோட இருக்க மாட்டேம்மா. நீதாம்மா எனக்கு வேணும், நீதாம்மா என்னோட உசுரு. சத்தியமா சொல்றேம்மா, நான் இனிமே எந்த தப்பு பண்ண மாட்டேம்மா. வேணும்னா என்ன கொண்டுடுமா, நான் தானம்மா தப்பு பண்ணேன், நான் தானே தப்பு பண்ணேன். நான் செத்து போறேம்மா. நான் தானே என் அண்ணனுக்கு வாக்கு கொடுத்தேன். என்ன தானே கேள்வி கேட்பாரு, என்ன புள்ளிய வளர்த்து வச்சிருக்கேன்னு. அந்த அவமானத்தை தாங்குற சக்தி எனக்கு இல்ல. இல்லம்மா, நான் மச்சனையை கல்யாணம் பண்ணிக்கிறேம்மா. வாக்குப்படியே செய்யுமா. இனிமே நான் உன்னை அவமானப்படுத்த மாட்டேம்மா. நான் மச்சனையை கல்யாணம் பண்ணிக்கிறேம்மா. என்ன நம்புமா. நீ தேடி வந்த வீடு பூட்டி இருக்கல, பின் எதுக்கு சும்மா மணி அடிச்சுக்கிட்டே இருக்க? மூளையில ஏதாவது குழம்பு போச்சா? போ, வேற ஜோலி இருந்தா பாரு. கிறுக்காயா பிடிச்சிருக்கு? ஆள் இல்லாத வீட்டுல சும்மா மணி அடிச்சுக்கிட்டே இருக்க. உனக்கு கிறுக்கு தான் பிடிச்சிருக்கு. நான் சொல்றது உன் மரமண்டில ஏறல. விசா தெரிஞ்சோ தெரியாமலே உன் கூட பழகிட்டேன். அதையும் மனசுல வச்சுக்கிட்டு என் பின்னாடி சுத்தாத. சொன்னா புரிஞ்சுக்கோ. என்ன நம்பி உன் வாழ்க்கையை கெடுத்துக்காத. உன்னை நம்பி நான் இல்ல, எல்லாத்தையும் மறந்துட்டேன். உன் நினைப்பா இருந்தது இந்த சட்டம் மட்டும்தான், அதையும் தூக்கி எறிஞ்சிட்டேன். விசா நீ எப்படி பேசுற? ஆமா, நான் தான் பேசுறேன். போதும் போதும், உன்னால நான் பட்ட அவஸ்தை எல்லாம் போதும். இனிமே விதிப்படி எது நடக்குமோ அது நடக்கட்டும். உன் வாழ்க்கையை நீ பாத்துக்கோ. இனிமே என்ன தேடி வராத. போறேன் விசா, போறேன். மத்தவங்க மாதிரி என்ன நினைக்காத. நீ எங்க எப்படி வாழ்ந்தாலும் உன் நினைப்போட தான் நான் வாழ்வேன். இது சத்தியம். உன் சத்தியத்தை கொண்டு போய் உடம்புல போடு. உன் நினைப்பை என் மனசுல இல்ல. போ, போய் பொழைக்கிற வழி பார்ப்பா. ஆட்டோவை நிறுத்துப்பா. மதன்,
மதன் சூர்யா கிளாஸ்க்கு வந்தானா? இல்ல மாமி, என்ன விஷயம்? காலையில சூர்யா விசா வீட்டுக்கு வந்திருந்தான். ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. அதான் ஒரு நிமிஷம், சூர்யா வீட்டுக்கு ஃபோன் பண்ணிட்டு வரேன். ஹலோ, சூர்யா இருக்கானா? அவன் காலையிலேயே ஸ்கூலுக்கு போயிட்டானே மாமி. என்ன விஷயம்? காலையில வீட்டுக்கு வந்திருந்தான். ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. பிரச்சனையா? நீங்க கொஞ்சம் வரீங்களா? நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? நான் எங்க சிவன் கோயில் கிட்ட நின்னுட்டு இருக்கேன். கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. மாமி நீங்க அங்கேயே இருங்க, என் பையனை கூட்டிட்டு நான் இப்பவே வரேன். சூர்யாக்கு என்னாச்சுமா? சார், சூர்யா காலையில வந்திருந்தான். ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. சூர்யா எங்க இருக்கான்னு மதனுக்கு தெரியுமா? மதன் உனக்கு தெரியுமா? தெரியும். சரி வா வண்டியில சீக்கிரம். நேரா குளத்துக்கிட்ட போங்க. சீக்கிரம். இங்கதான் இருப்பான். இதோ இருக்கான். சூர்யா 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 டேனி தூக்குடா. பாத்து பாத்து. என்னடா இதெல்லாம்? கடவுளே. டாக்டர், என் பையனுக்கு எப்படி இருக்கு? யாரும் அவனை தொந்தரவு செய்ய வேண்டாம். அவனுக்கு இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன். சரிங்க டாக்டர். தூங்கி எந்திரிச்சான்னா சரியாயிடும். பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லையா டாக்டர்? ஒண்ணும் கிடையாது. ஒன்லி மென்டல் அப்செட் தான். அவன் ஆசையை நிறைவேற்றி வைங்க. சரிங்க he will be all right. Thank you டாக்டர். It's okay. எது நடக்கக்கூடாதுன்னு நினைச்சேனோ அது நடந்துருச்சு. அதுக்கு நீயும் ஒரு காரணமா? நான் காலையில் போயிட்டு ராத்திரி தான் வரேன். நீயாவது அவன் நடவடிக்கைலாம் கவனிச்சிருக்கலாம்ல. அப்படி கவனிச்சிருந்தா இப்படிலாம் நடந்திருக்காது. இப்ப அவன் வாழ்க்கையே இருண்டு போச்சு. இப்ப என்ன? உலகத்துல யாரும் செய்யாத தப்ப அவன் செஞ்சுட்டானா? நீ பண்ணதானே அவனும் பண்ணிருக்கான். நீ லவ் பண்ணா ரைட்டு, அவன் பண்ணா தப்பா? இத பார், நடந்ததெல்லாம் இருட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறத விட்டுட்டு அந்த இருட்டை விரட்டுறதுக்கு ஒரு விளக்கேத்தி வைக்க முயற்சி பண்ணு. அதுதான் புத்திசாலித்தனம். அப்புறம் பாரு உன் புள்ள எப்படி ஜொலிக்கிறான்னு. உன்கிட்ட பேசி ஜெயிக்க முடியாதுமா. நீ கற்பனை யதார்த்தம்னு எழுதுவ, பேசுவ, அப்படியே வாழ்ந்து பழகிட்ட. நானும் என் மகனும் அப்படி இல்லை. அவன் மேல வச்சிருந்த கனவெல்லாம் வீணாயிடுச்சு. அவனை டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். இப்ப அது முடியாது போல இருக்கு. டேய் நிறுத்துறா. எல்லாரும் ஒன்னாட்டம் தாட்டா தப்ப முடிவு பண்ணிக்கிறாங்க. காதலிக்கிறவங்க எல்லாத்தையுமே இழந்துட்டவங்க, அவங்க எதுக்குமே லாய்க்கு இல்லாதவங்கன்னு முடிவு பண்ணி அவங்கள ஒதுக்கிடுறீங்க. அதனாலதான் அவங்க உண்மையான லட்சியத்தை அடைய முடியாமலே போயிடுறாங்க. நீ வேணா என் பேரங்கிட்ட சொல்லு, நீ விரும்புறவதாண்டா உனக்கு பொண்டாட்டின்னு. அப்புறம் பாரு அவன் உன் லட்சியத்தை எப்படி நிறைவேற்றி காட்டுறான்னு பார்த்து நீயே அசந்துருவ. எது எப்படியோ இதை பத்தி பேசித்தான் ஆகணும். அம்மா, நான் ஒன்று செய்யறேன். நாளைக்கே போய் அந்த பொண்ணோட அம்மா கிட்ட பேசி பார்க்கறேன். சார், அவெல்லாம் நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. ரொம்ப மோசமானவங்க சார். என் பையனை விட என் உசுறு ஒன்றும் பெருசு இல்லை. அவங்க எப்பேற்பட்டவங்களா இருந்தாலும் நான் போய் பேசிக்கிறேன். சார், அந்த அம்மா கிட்ட பேசுறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல சார். அந்த அம்மாவோட அண்ணன் மதுரையில இருக்காரு. அவங்க பையனுக்கு தான் தம் பொண்ணை கொடுக்கணும்னு அந்த அம்மா முடிவுல இருக்காங்க. அதனால அந்த அம்மா கிட்ட பேசுறதை விட அவங்க அண்ணன் கிட்ட பேசுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். அப்ப நாளைக்கு மதுரைக்கு போய் அங்க பேசிடுவோம். அதான் அப்பாவே சொல்லிட்டார்ல, நாளைக்கே நம்ம எல்லாம் போலாம். ஓகே. சரி வரப்பா. போயிட்டு வரப்பா. விசா, விசா. என்ன மாமி? என் துணி எல்லாம் காய போடணும். கொஞ்சம் உன் துணியை எடுத்துரு. சரி. என்ன மாமி, துணியை காய போடுறேன்னு சொல்லிட்டு சும்மா வரீங்க? உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், அதான் சும்மா வந்தேன். ஏங்கிட்டியா? என்ன விஷயம்? கேப்படி அம்மா, கேப்பேன். ஒன்னும் தெரியாத பாப்பா 1:30 மணிக்கு போட்டாலாம் தாப்பா. அப்படி இருக்கு நீ பேசுறது. அன்னைக்கு சூர்யா எதுக்காகடி வந்துட்டு போனா? ஓ அதுவா? அன்னைக்கு ஒரு நாள் நான் மழையில நினைஞ்சதுக்கு அவன் சட்டையை கொடுத்தான். அதுதான் வந்து வாங்கிட்டு போறான். அவன் வாங்கிட்டு போனானா இல்ல உன் மாமன் கண்ணுல படக்கூடாதுன்னு நீயாவே தூக்கி கொடுத்துட்டியா? ஏன் மாமி ஆளாளுக்கு என்ன சித்திரவதை பண்றீங்க? சித்திரவதை நாங்க பண்றோமா? ஜித்து நீதாண்டி. வதையத்தான் நாங்க அனுபவிச்சுட்டு இருக்கோம். அன்னைக்கு உங்க அம்மா சூர்யாவை பார்த்ததுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு தெரியுமா? அவன் உயிரோட இருக்கிறதை யார் செஞ்ச புண்ணியமோ தெரியல. அந்த நாளெல்லாம் நாங்க அவனை தேடாத இடமே இல்ல. பட்டு மெத்தையில படுத்து வளர்ந்தவன் பாவி உன்னால பரதேசி மாதிரி அலங்கோலமா அனாதையா கடந்தானே. அப்ப மட்டும் நாங்க அவனை கண்டுபிடிக்கல.
அவன் செத்து பால் ஊத்தி 3 நாள் ஆயிருக்கும். இன்னைக்கு நீ சட்டையை கொடுத்தேன்னு சவாடல் பேசுற. உன்ன மாதிரி தானே அவட்ட எவளுக்குமே இருக்க கூடாதுடி. அதுவும் ஒரு பொட்டச்சிக்கு இருக்கவே கூடாது. எதுக்காக நீ இப்ப கண்ண கசக்குற? ஊமை குசும்பெல்லாம் நீ பண்ணிட்டு கேட்டா ஒப்பாரியா? நான் என்ன பாவம் பண்ணேன்னு என் தலையில இப்படி ஈடு விழுது. என் மனசார யாருக்கு ஒரு குத்தமும் பண்ணலையே. ஏன் இப்படி எல்லாருமா சேர்ந்து வார்த்தையால குத்தி குத்தி சாவடிக்கிறீங்க? நான் சூர்யா கிட்ட பேசினா எங்க அம்மா சாக போறாங்க. நான் சூர்யா கிட்ட பேசலன்னா அவன் செத்து போறான்னு சொல்றீங்க. இதுக்கெல்லாம் காரணம் நான் உயிரோட இருக்கிறது தானே. நான் செத்தா எல்லாம் சரியா போயிடும். அதான் என் தலையெழுத்துன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. இனிமே என்னால யாருக்கும் எந்த கஷ்டமும் வராது. நான் போறேன். எங்கடி போற? செத்து போனா எல்லாம் சரியாயிடுமா? உங்க அம்மா சாக போனாங்கன்னு இப்பதாண்டி நீ சொல்லி எனக்கு தெரியுது. இத பாருடி, காதலிக்கிறது பெரிய விஷயம் இல்ல. யார் யார வேணும்னாலும் காதலிச்சிடலாம். ரோட்ல குப்பை பொறுக்கிறவன்ல இருந்து பிளைட்ல போற கோடீஸ்வரம் வரைக்கும் காதல் வரும். ஆனா காதல்ல ஜெயிக்கிறது தாண்டி பெரிய விஷயம். உன் காதல் ஜெயிக்கணும்ன்றதுக்காக சூர்யாவோட அப்பா உன் மாமனை பார்க்க மதுரைக்கு போயிருக்காரு. இவங்க எல்லாரும் விசா கூட பள்ளிக்கூடத்துல படிக்கிற பயலுங்க. வாங்க. இவரு யாரு? உங்க வாத்தியாரா? நான் போய் கலர் வாங்கிட்டு வா. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அப்போ கடை வெட்ட சொல்றேன், சாப்பிட்டுட்டு போங்க. ஐயோ அதெல்லாம் வேண்டாங்க. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச வந்திருக்கேன். சொல்லுங்க வாத்தியார. நான் வாத்தியார் இல்லைங்க. இந்த பசங்க படிக்கிற ஸ்கூல்ல தான் என் மகனும் படிக்கிறான். பேரு சூர்யா, என் பேரு பாலன். அவனோட ஃபாதர் ஃபிலிம் எடிட்டரா இருக்க. என் பையன் படிக்கிற கிளாஸ்ல தான் உங்க தங்கச்சி மகளும் படிக்கிறான். அது என் பையன் சூர்யாவும் உங்க தங்கச்சி மக விசாவும் உயிருக்கு உயிரை காதலிக்கிறான். நீங்க மேல சொல்லுங்க. எனக்கு இருக்கிறது ஒரே பையன். அவன் இந்த காதல் விஷயத்தினால தற்கொலைக்கு முயற்சி பண்ணிட்டான். அதனாலதான் பொண்ணுக்கு சொந்தமான உங்ககிட்ட சம்மதம் வாங்கி போலாம் வந்தேன். பட்டணத்துல நீங்க பெரிய ஆளா இருக்கலாம், படிச்சவங்களா இருக்கலாம். நீங்க வீடு தேடி வந்திருக்க ஒரே காரணத்துக்காக தான் நீங்க சொல்றத காது கொடுத்து கேட்டேன். இந்த சுத்து வட்டாரத்துல வேற யாராவது சொல்லி இருந்தாங்கன்னா என்ன ராமங்க தலை தரையோட உருண்டு இருக்கும். நீங்க தலையோட ஊரு போய் சேருங்க. போங்க. ஊருக்கு பெரிய மனுஷன் மாதிரி தெரியுறீங்க. இப்படி மிரட்டுற மாதிரி பேசுறது கொஞ்சம் கூட நாகரிகம் இல்ல. என்ன மிரட்டுற மாதிரி பேசுறோம்? நீங்க சொல்றதை கேட்டு தலையாட்டு போறதுக்கு நாங்க தரம் கட்டவங்களா இல்ல தவஞ்சாரி பயலுங்களா? தாய் மாமையா? தாய் மாம டைமண்ட் அட்டி பண்ண கட்ட துப்பலன்னு ஊர்ல 4 பேர் கார் துப்பாயா? துப்படத்தை தொடச்சிட்டு வரதுக்கு நாங்க ஒன்னும் துப்பட ஜாதி இல்ல. மானத்துக்காக உசிரியா கொடுக்குற ஜாதி. உசிரை கொடுத்தாலும் கொடுப்போமே தவிர எங்கிட்ட பொண்டை கொடுக்க மாட்டோம். உங்களுக்கு வேணா உசுறு பெருசா இருக்கலாம், எங்களுக்கு மானம் தான் உசுறு மாதிரி. உசுறு மாதிரி பெரிய பயா பயா. பத்திரமா போய் சேரு. பொண்ணுக்கு சொந்தக்காரங்களாச்சே சொல்லாம செஞ்சா தப்புன்னு இங்க வந்தேன். வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது நான் இங்க வந்தது தப்புன்னு. பேசினா புரிஞ்சுப்பீங்கன்னு நினைச்சேன். பேசினதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது நீங்க எதையுமே புரிஞ்சுக்காத ஆளுங்கன்னு. இனிமே உங்ககிட்ட பேசுறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. என் பையன் அவன் விரும்புற பொண்ணை எப்படி கட்டி வைக்கணும்னு எனக்கு தெரியும். பொண்ணு சென்னையில தானே இருக்க. நான் நில்லுடா. என்னப்பா இவன்? அவன் நம்ம வீடு தேடி வந்திருக்கான். அவனை எங்க பார்க்கணும்னு நான் சொல்றேன். ஏய் வண்டி எடு. அனில், உனக்கு விசா விட தெரியுமா? தெரியும்பா. மதர், நீ போய் சூர்யா கூட்டு வா. ஓகே. நம்ம என்ன மாப்பிள்ளை விட்டு அப்புறம் சீக்கிரம் வண்டி ஓட்டியா? விசா விசா அப்பா, இவங்க தான் விசாவோட அம்மா. வணக்கம். நான் சூர்யாவோட அப்பா. வணக்கம். இங்க பாருங்க, நீங்க சொல்ல போற ஒரு வார்த்தையில தான் நான், என் பையன், எங்க அம்மா 3 பேரோட உசுரம் அடங்கியிருக்கு.
சின்னஞ்சிறுசுங்க ஆசைப்பட்டு ஒண்ணுக்கு ஒண்ணு விரும்பிடுச்சுங்க. அதுகளை பிரிச்சு சாகடிக்கிறதுல பெரியவங்க நமக்கு என்ன கிடைக்க போகுதுங்க? நீங்க சம்மதம் மட்டும் சொல்லுங்க. ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம என் மகனுக்கு அவங்க காலில் விட தயாரா இருக்கேன். நீங்க கால்ல கையில விழ வேண்டிய இடம் இது இல்லைங்க. மதுரையில எங்க அண்ணன் இருக்காரு, எங்க அண்ணன் பையன் இருக்கான். அங்க போய் அவங்க கால்ல விழுங்க. பொண்ணுன்னு இருந்தா 4 பேர் ஆசைப்படத்தான் செய்வாங்க. ஆசைப்பட்டவங்களுக்கு எல்லாம் கட்டி கொடுக்க நினைச்சா அப்புறம் சொந்த பந்தெல்லாம் எதுக்குங்க? ஆத்தி, எங்க அண்ணனே வந்துட்டாரு. என்ன இந்த ஆள் இங்க வந்து கூட கலாட்டா பண்ண ஆரம்பிச்சிட்டானா? ஆமாண்ணே, நம்ம விசாலாட்சிய இவர் பையனுக்கு பொண்ணு கேட்டு வந்திருக்காரு. ஏய், இதெல்லாம் தெரிஞ்சுதான் நானும் இங்க வந்திருக்கேன். தபார், ஊர்ல சொன்னதுதான் இங்கேயும் சொல்றேன். உனக்கு என்ன சட்டம் தெரியுதோ அது பிரகாரம் செஞ்சுக்கோ. நாங்க பொண்ணை கொடுக்க மாட்டோம். பொண்ணை கொடுக்க மாட்டேன்னு சொல்றீங்களா? அந்த பொண்ணு கிட்ட ஒரு வார்த்தை கேட்டீங்களா? அந்த பொண்ணோட மனசுல யார் இருக்கான்னு கேட்டீங்களா? அதை விட்டு நீங்களா முடிவு பண்றீங்க? அந்த பொண்ணை ஒரு வார்த்தை பேச சொல்லுங்க. ஏய், பொம்பளை கேட்டு முடிவு பண்ண நான் ஒன்னும் புடவை கட்டிட்டு வரல. மீச வச்ச ஆம்பளடா. யாராவது சீண்டி பார்க்க நினைச்சீங்க, சீவி தள்ளிட்டு பொண்ணை தூக்கிட்டு போயிட்டே இருப்போம். சீவிருவோம் வெட்டிடுவோம்னு சொல்றீங்களா? நீங்களா உண்மையான ஆம்பளையா இருந்தா அந்த பொண்ணை கூப்பிடுங்க. அந்த பொண்ணு வரட்டும், அவ என் பையனை பார்க்கட்டும். மனசை திறந்து என் பையனை பிடிக்கலன்னு சொல்லட்டும். நாங்க இப்பவே போயிடுறோம். தாய், என் மருமகளை வெளியே வந்து சொல்ல சொல்லு. இவங்க மூஞ்சில காரி துப்ப சொல்லு. அப்பதான் இவங்களுக்கு புத்தி வரும். கூப்பிடு தாய். விசாலாட்சி, வாங்க. சூர்யா, 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 இவன் சூர்யா வந்திருக்கா. வாய் திறந்து சொல்லுமா, தைரியமா சொல்லுமா, சொல்லுமா. பயப்படாம சொல்லு, தைரியமா சொல்லுமா, சொல்லுமா. சூர்யா, ராஜா இப்படி செஞ்சா அவனுக்கு என்னடா ஆச்சு? அவன் விஷத்தை குடிச்சுட்டான். பாவி மக, இப்படி விஷத்தை குடிப்பான்னு நான் நினைச்சு கூட பாக்கலையே. முந்தா நாள் கூட சத்தியம் பண்ணா, இப்படி சத்தியம் பண்ணி கழுத்திருப்பான்னு நான் கனவுல கூட நினைக்கல. மோசம் போயிட்டமே. அவ இப்படி விஷத்தை குடிச்சிட்டு சாவான்னு தெரிஞ்சிருந்தா அவனுக்கு என் மருமகளை கட்டி கொடுத்திருப்பானே. அதுங்க 2 பேரும் சாக போற நேரத்துல மனசு மாறி வந்திருக்கீங்களே. அந்த சின்ன ஜெருசுங்க சந்தோஷமா இருக்கும் போது இப்படி சொல்லி இருந்தீங்கன்னா இந்த நிலைமை வந்திருக்குமா? என் பிள்ளைய பாத்தீங்களா? ஒத்த பிள்ளைய பெத்துட்டு அவன் தான் உலக ஒண்ணு வாழ்ந்துட்டு இருந்தான். அவன் தான் இவனுக்கு கொள்ளை போடுவான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தான். இப்ப இவனை அவனுக்கு கொள்ளை போட வச்சுட்டீங்களே. உங்க பொண்ணுக்கு ஒண்ணும் ஆகாது. எவ்வளவு செலவானாலும் உங்க பொண்ணை காப்பாற்ற முடியும் டாக்டர்கிட்ட சொல்லிட்டேன். அவ பழிச்சுக்கிட்டா. திருப்பதி போய் மொட்டை போடுறதா வேண்டிக்கிட்டேன். கண்டிப்பா அந்த வெங்கடாஜலபதி காப்பாத்துவான்.
அப்படியே அவ உயிரோட பொழைச்சிட்டானா அவ ஏன் மருமக இல்ல, உங்க மருமக. சார் ரிப்போர்ட் வந்தாச்சு சார். பாய்சன் இல்லைன்னு பிளட் ரிப்போர்ட் வந்திருக்கு. எக்ஸ்ரேவும் கிளியரா இருக்கு. அப்புறம் எப்படி உங்களுக்கு வாயில பிளட் வந்துச்சுன்னு தெரியலையே? மருத்துவ உலகத்திற்கே சவால் விடுற மாதிரி இது ஒரு புதுமையான கேஸ். அதுவும் இந்த லவ்வர்ஸை தாக்கி இருக்குதுன்னா சம்திங் ராங். சார் சார், எங்களுக்கு ஒண்ணும் இல்லை டாக்டர். எங்க உடம்புல இருக்கிறதெல்லாம் கழட்டி போட்டுருங்க. வெளியில 2 பேரு அருவாளோட நின்னுட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட எவ்வளவு பணம் வேணாலும் வாங்கிக்கங்க. எங்களுக்கு எப்படி ரத்தம் வந்துச்சுன்னு நான் சொல்றேன், கொஞ்சம் கிட்ட வாங்க. சொல்லுப்பா. எல்லாம் இந்த பொண்ணு கொடுத்த ஐடியா தான். ஆமா டாக்டர், இந்த மாதிரி செய்யலனா எங்க 2 பேரையும் பிரிச்சிருவாங்க. இந்தியாலே பெரிய டாக்டர்னா உன் ஐடியாவால என்னையே அசித்திட்டியே. வெரி கிரேட். எந்த ஒரு மணி? மதுரைக்கு பக்கத்துல ஒரு சின்ன கிராமம். சின்ன கிராமம்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கீயை வச்சிருக்கே. வெரி குட். சரி, உங்க பேரண்ட்ஸ் என்ன ஐடியால இருக்காங்கன்னு பார்த்து வந்துடுறேன். ஓகே, ஆல் தி பெஸ்ட். டாக்டர், அவங்க 2 பேரும் எப்படி இருக்காங்க? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, காப்பாத்திட்டோம். நீங்க என்ன டிசைட் பண்ணிருக்கீங்க? அவங்க 2 பேரும் உயிரோட இருந்தா 2 பேரையும் சேர்த்து வைக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். நல்ல முடிவு. உள்ள போய் பாருங்க. என்னது? என்ன விஷயம் டாக்டர்? ஏன் கத்துறீங்க? என்ன டாக்டர் 2 பேரும் ஒரே பெட்ல? அது வேற ஒண்ணும் இல்ல, அவங்க 2 பேரும் சேர்த்து வைக்க பெட் கட்டியிருக்கேன். பெட்டை பிரிச்சா பாவம் இல்லையா? விசாவும் சூர்யாவும் பல தடைகளை தாண்டி காதலில் வெற்றி பெற்றது போல் இனி கல்வியிலும் வெற்றி பெற இருவரும் பள்ளிக்கு செல்கிறார்கள். இன்னும் சில ஆண்டுகளுக்கு பிறகு இம்மண்ணில் பெற்றோரின் ஆசைகளை நிறைவேற்றும் நல்ல தம்பதிகளாய் வாழ்வதை ரசிகர்களின் கண்கள் காணும் என்பதை நம்புவோமா?